அது பேட்ரி இல்லையா? இல்லை இருக்குது. ஆமாம், லாஸ்ட் பாயிண்ட். சரி பரவாயில்ல, இதில் ரெக்கார்ட் ஆகிடுது. இல்லை இல்லை பேட்டரி போயிட்டு லாஸ்ட் பாயிண்ட். சார்ஜ் பண்ணி இதுலேருந்து நம்ம ரெக்கார்டு எடுத்துக்கலாம், அதுலேருந்து ஆடியோ எடுத்துக்கலாம். சாதன சதுஷ்டய சம்பன்னம் அப்படிங்கிற தலைப்பில் 4 சாதனங்களை சொல்கிறார். விவேகம், வைராக்கியம், சமதமாதி ஷட்கம், முமுட்சுத்துவம் என்ற 4. இதை 4 எதுக்கு வேதாந்தத்தில் படிக்கிறோம் அப்படின்னா, இந்த 4 இல்லாதவனுக்கு வேதாந்தம் பயன் தராது. எவ்வளவு நூலறிவு இருந்தாலும், புஸ்தக அறிவு எவ்வளோ உபநிஷத்துக்கள் படிச்சிருந்தாலும், இந்த 4 குணங்கள் இல்லாதவனுக்கு இந்த வேதாந்தம் பயன் தராது. நிறைய பேர் இந்த வேதாந்தம் நிறைய காலம் படிச்சிருந்தோம், நான் பிரம்மம்னு தெரியுது சுவாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆத்மா தெரியுது, பிரம்மம் தெரியுது, ஆனால் நான் அப்படி உணரலையே, என்னால் பிரம்மம் மாதிரி வாழ முடியலையே, ஆத்மா மாதிரி எனக்கு ஆனந்த சுரூபமாக இருக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 10 வருஷம் 12 வருஷமாக கேட்டுட்ருக்கிறேன் வேதாந்தம். நான் அந்த ஆசிரம் போயிருக்கேன், இந்த ஆசிரம் போயிருக்கேன், இதை படிச்சிருக்கிறேன். அது நூலறிவு மாத்திரமாக இருக்குது. ஏன் அது உணர்வுக்கு வரலை அப்படின்னா, இந்த விவேகம் இல்லாதனால தான். தன்கிட்ட இருக்கின்ற பகுத்தாய்வு, நான் என்ற உணர்விலேயே நித்தியம் அனித்தியம் ரெண்டும் கலந்துருக்குது. கலந்திருக்கிறத பிரித்து பார்க்க முடியல. பிரித்து பார்த்து அதில் நான் யார், நான் அல்லாதது யார்னு கண்டுபிடிக்கணும். அந்த நிலை வராததுனால தான் அவங்களுக்கு இந்த ஞானம், மாயை பற்றி பேசுவாங்க, ஈஸ்வரனை பற்றி பேசுவாங்க, ஜெகத் சிருஷ்டி பற்றி பேசுவாங்க, அந்த கரணம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் வாழ்க்கைக்கு அவங்களுக்கு அந்த நிஷ்டை கிடைக்கிறதில்ல. அந்த அனுபவ ரீதியாக அனுபவத்திலும் ஆத்மா இருக்கணும், அறிவில் மட்டும் இருக்கக்கூடாது. அறிவில் நான் நித்தியம்னா, அனுபவத்திலும் எனக்கு நித்திய ஆனந்தம் இருந்ததுன்னா, அனித்தியமான அனுபவம் ஆனந்தமாக இருக்கும். ஸ்வயமும் ஆனந்தம், அனுபவமும் ஆனந்தம், அறிவும் ஆனந்தம், இந்த அனுபவமும் ஆனந்தம். அப்போ 2 ஆனந்தம் இல்லை. அந்த ஐக்கிய நிலை வருவதற்கு இந்த குணங்களெல்லாம் தேவைப்படுது. இல்லை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா சாஸ்திரத்திலும் இந்த சாதன சதுஷ்டயத்தை கட்டாயம் சொல்லி தருவாங்க. இப்போ விவேகத்தை பார்த்தோம். இவங்க விவேகத்துக்கு கொடுத்துருக்கிற வரையறை, இலட்சணம் அல்லது டெஃபினிஷன் என்னென்னா, நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம, நித்தியமாக இருப்பது பிரம்மம் மட்டுமே. தத் வெதிரிக்தம், அதற்கு வேறான அனைத்தும் சர்வம் அனித்தியம் அப்படின்னு சொல்கிறார். பிரம்மம் சத்தியம், அதற்கு வேறான அனைத்தும் அனித்தியம். இப்போ நாம் காலையில் என்ன பார்த்தோம்? நான் சாட்சி நித்தியம், அந்த சாட்சியத்திற்கு தோன்றுகின்ற எவிடென்ட் டு தி சாட்சி, அது அனைத்துமே அனித்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். அதை தான் இவங்க சொல்கிறாங்க. நித்தியம் பிரம்மம், அதற்கு வேறானதெல்லாம் அனித்தியம். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? சாட்சியாக நான் நித்தியம், மாறாமல் இருந்து மாறுகின்ற அனுபவத்தை எல்லாம் அறிந்தேன், அனுபவங்களெல்லாம் மாறுகின்றது. அப்போது மாறுகின்ற அனுபவங்கள் எனக்கு வேறானது, தத் விதரிக்தம் அனித்தியம். அப்போ நான் யார்? சாட்சி நித்தியம், அது பிரம்மம்னு சொல்கிறாங்க. பிரம்மம்னா கடவுள். இப்போ சாட்சியாக இருப்பதெல்லாம் கடவுள் தான். அந்த கடவுளை தெய்வம்னு சொல்கிறது வழக்கம். ஒரு பாட்டு, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. அந்த தெய்வ சாட்சி தான் நம்முடைய உண்மையான சாட்சி. முதல்ல மனசாட்சியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மனத்துக்கு சாட்சி ஆயிடணும். அந்த அயமேவ நித்திய அனித்திய வஸ்து விவேகம், இது தாங்க பிரம்மம் சத்தியம்,
மீதி அனைத்தும் மித்யா என்று பார்த்தோம். மித்யா என்பது என்ன? அதனுடைய டெஃபினேஷன் தற்காலே சத்தியவத் பவதி, அனுபவத்திற்கு மட்டும் இருப்பது, நிகழ்காலத்தில் மட்டும் இருப்பது. பாம்பு உதாரணம். அனுபவிக்கும் வரைக்கும் தான் பாம்பு இருக்கும். அறிவு வந்துடுச்சுன்னா அனுபவம் போயிடும். கயிறு மட்டும் இருக்கும். இப்போ கயிறு முக்காலத்திலும் இருக்கும். பாம்பு பயத்தோடு பார்க்கிற வரைக்கும் இருக்கும். அறிவில்லாமல் பார்க்கிற வரைக்கும் இருக்கும். புத்தியில் தான் பாம்பு இருந்தது. கயிறுலையா பாம்பு இருந்தது? கயிறு வெளியே இருக்குது, ஆனால் பாம்பு இங்கே இருக்குது. அப்போ இங்கே குழப்பம் இருக்கும் வரை வெளியே இருக்கிற உலகம் நமக்கு பாம்பாகத்தான் தெரியும். வெளியே இருப்பதெல்லாம் பிரம்மம் அப்படின்னு பின்னாடி பார்க்க போகிறோம். பிரம்மத்தை தான் நாம் ஜகத்தாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த டாபிக் முடிஞ்சுது. அடுத்தது வைராக்கியம். விவேகம், வைராக்கியம் 4ல் 2வது. விராக கஹ. விராகம் என்றால் என்ன? விராக கஹ. அவருக்கு பதில் சொல்கிறார். இக ஸ்வர்க போகேஷு இச்சா ராகித்யம். மறுபடியும் சொல்கிறாங்க. இக ஸ்வர்க போகேஷு இச்சா ராகித்யம். இச்சா ராகித்யம்னா ஆசை இல்லாது இருத்தல். ராகித்யம்னா இல்லாதிருத்தல், ஆசை இல்லாது இருத்தல். எதில்? இக இந்த உலகத்திலும், ஸ்வர்க என்று சொல்லக்கூடிய மேல் உலகத்திலும், அதில் கிடைக்கின்ற போகேஷு அங்கே கிடைக்கின்ற அனுபவங்களின் மீது ஆசை இல்லாதிருத்தல். இப்போ இகலோகமோ பரலோகமோ உங்களுக்கு போகம் தானே கிடைக்குது, அனுபவம் தானே கிடைக்குது. அனுபவத்தின் மீது ஆசை இல்லாதிருத்தல்னு சொல்லிடலாம் இல்லையா? இகலோக பரலோக இச்சாராகித்யம் அப்படின்னு சொல்கிறார். அதை நம்ம இப்போ காலையில் இருக்கிற கிளாஸை படி பார்த்தா இன்னும் ஷார்ட்டாக தத்துவபோதத்தை விட இன்னும் குயிக்காக நம்ம புரிஞ்சினோன்னா அனுபவத்தின் மீது இருக்கின்ற ஆசையை விடுதல். அனுபவத்தின் மீது இருக்கின்ற ஆசையை விடுதல், அது பேர் வைராக்கியம். அப்போ அனுபவமே விட்டுடுன்னு சொல்லலை. ஏன்னா உங்களால் அனுபவம் இல்லாமல் இருக்கவே முடியாது. சரீரம் இருக்க வரைக்கும் அனுபவம் இருந்துகிட்டே இருக்கும். முதல் அனுபவம் நான் சரீரங்கிற அனுபவம். நான் சரீரம் இந்த உடம்புங்கிற அனுபவத்தை விட்டு நீங்கள் தொலைக்கவே முடியாது. தூக்கத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நான் சரீரங்கிறது போயிடும். பகல்லையோ கனவுலையோ நான் சரீரங்கிறது அட்டை மாதிரி வெட்டியும். அந்த அனுபவம் இடைவிடாது இருந்து கொண்டிருப்பதனால நாம் வாழ்நாள் முழுக்க உடம்பு தான் நானுங்கிற ஆணித்தரமான அறிவில் மாட்டிக்கிட்டோம். இப்போ இருந்துட்டு போட்டோம். அனுபவத்தின் மீது இருக்கின்ற ஆசையை தான் விட சொன்னமே தவிர அனுபவத்தை விடுன்னு சொல்லலை. அனுபவத்தின் மீது இருக்கின்ற ஆசையை விடு. ஆசை விட்டுட்டு என்ன ஆகும்? அனுபவத்தின் மீது இருக்கின்ற பற்றும் போயிடும். அந்த அனுபவம் நமக்கு வேணுங்கிற ஒரு அவஸ்தையும் இருக்காது. அதன் மீது இருக்க பற்று போயிடும். இப்போ நமக்கு தொந்தரவு தருதெல்லாம் பார்த்தா அனுபவங்கள் தான். அறிவு நமக்கு தொந்தரவு தருதில்லை. எந்த அறிவாவது தொந்தரவு தருதா? அறிவு உங்களுக்கு தொந்தரவுலேருந்து பிரச்சனையை நீக்குது. ஒரு டிஃபிகல்ட்டு இங்கிலீஷ், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, நல்ல அறிவு, மெடிக்கல் அறிவு, மைண்டை பற்றி அறிவு, சைக்கலாஜிக்கல் அறிவு உங்களுக்கு எதாவது பிரச்சனை கொடுக்குதா? அனுபவங்கள் தானே பிரச்சனை வருது. இப்போ மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறவர் அந்த சயின்ஸை படிக்கும்போது அந்த அறிவு அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. எக்ஸாமினேஷன் வந்தபோது தான் தொந்தரவு வருது. அது அனுபவம் இல்லை. அங்கே வெற்றி தோல்வி வந்துடுது இல்லை. இன்னொருத்தன் பாஸ் ஆகிடுவான், என்னை விட பீட் பண்ணிவிடுவாங்கிற போது அனுபவம் வருது. அனுபவங்கள் தான் பிரச்சனைகளே தவிர பிரச்சனைகள் அனுபவம் வேறு வேறு இல்லை. அறிவை எப்பொழுதுமே பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து நமக்கு தவிர்த்து காட்டுகிறது. அறிவாக இருப்பது எது? நம்முடைய சாட்சி. அதுதான் உண்மையான நான் எப்பொழுதும் அறிவு சொரூபம். அனுபவங்களெல்லாம் என் மீது தோன்றி மறைகின்றன என்று தெரிஞ்சுக்கணும். இது படிப்படியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது வைராக்கியம் என்றால் என்ன? வைராக்கியம்னா நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அவனுக்கு எவ்வளோ வைராக்கியம் பாரு, கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான், அவனுக்கு ரொம்ப திமிரு, ஆணவம், அகங்காரம், அதனால தான் வைராக்கியம். வைராக்கியங்கிறது ஆணவம் அகங்காரங்கிற அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். விராகசிய பாவம் வைராக்கியம். விராகம்னா ராகம் இல்லாதிருத்தல். ராகம்னா பாட்டுக்கு வர ராகம் இல்லை. ராகம்னா பற்று, ஆசை அப்படின்னு அர்த்தம். பிரியம், பற்று இல்லாமல் இருத்தல், பிரியம் இல்லாது இருத்தல், ஆசை இல்லாது இருத்தல், அது பேர் வைராக்கியம்.
அதுபடி இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம உண்மையிலே நிறைய விஷயத்தில் வைராகியத்தில் தான் இருக்கிறோம். 40 வயசு ஆன பிறகு 20 வயசில் இருந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு. நிறைய பேர் வீட்டில் எக்ஸசைஸ் மிஷின் வாங்கியிருக்கிறாங்க, ட்ரெட்மில்லு, அப்புறம் சைக்கிள், மிதிக்கலாம், ஓட்டலாம், ஆனால் நகராது. நடப்பார், ஆனால் நடக்க மாட்டார். யாராவது யூஸ் பண்ணுறாங்களா? மோஸ்ட் யூஸ்லெஸ் மிஷின் வீட்டில் இருக்க எக்ஸசைஸ் மிஷின் தான். ஒரு மாதம் கூட அது வேலை செய்யாது. இந்த பழைய பொருளெல்லாம் வாங்குகிற கடையை ஒருத்தன் வந்து எல்லா பழசையும் வாங்குறதுக்கு ஒரு லாரியில் வேனில் போகிறான். அவன்கிட்ட டெய்லி நான் பார்க்குறது இந்த எக்ஸசைஸ் மிஷின் தான். அது நிற்கிறத நான் பார்க்குறேன். நிறைய பேர் அது அந்த அப்போது நமக்கு பற்று இல்லாமல் போயிடுச்சு இல்லை, ஆசைப்பட்டு வச்சுருக்கோம், ஆனால் விட்டுருக்கோம். எத்தனை பொருளை பற்று விட்டுருக்குறோம். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்க, எத்தனை நாள் அது பிடிக்கும், அதுக்கப்புறம் பற்று விட்டுறாங்கல்ல. ஒரு ப்ளவுஸ் மேலேயோ அல்லது ஒரு சாரீ மேலேயோ எத்தனை நாள் உங்களுக்கு ஆசை இருக்குது? வாங்குகிற வரைக்கும் தானே. குழந்தைகிட்ட சொல்கிறோம், வாங்கி கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே உடச்சி போட்டான். வாங்குகிற வரைக்கும் தான் ஆசை இருக்குது, வாங்கி முடித்த பிறகு போயிடுவார். அப்போது நமக்கும் பற்று இல்லாமல் இருக்கிறோம்ல. எத்தனை பொருளில் பற்று இல்லை. நம்ம குப்பையில் எதெல்லாம் போடுறோமோ அதில் பற்று இல்லைன்னு அர்த்தம். புதுசாக ஒரு செருப்பு வாங்கினீங்கன்னா பழைய செருப்பு மேலே பற்று இல்லைன்னு அர்த்தம். நம்மளால் பற்று இல்லாமல் இருக்க முடியுது, பற்று இல்லாமல் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். இப்போது இந்த பற்றின்மைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அனுபவத்தின் மீது கொள்ளுகின்ற ஆசையை விடு. புது புது அனுபவத்தை தேடுறோம். உறவுகளில் புது அனுபவம், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புது கோர்ஸு, புது ஜிம்மு, புது ட்ரெஸ்ஸு, புது உலகம், புது பருகிற பானம். இப்போ புதுசாக ஏதோ ட்ரிங்க் வந்திருக்காமே, புதுசாக ஏதோ பிஸ்கெட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, புது ஐஸ்கிரீம், எல்லாம் புதுமை. அனுபவங்கள்லாம் தோன்றி மறைகிறதுனால அதில் புதுமை நமக்கு வேணுங்கிறது நமக்கு இயல்பாகவே இருப்பதுனால இந்த அனுபவத்தின் மீது இருக்கின்ற விழா முடியாத பற்று தான் நமக்கு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. இப்போ நமக்கு வைராகியங்கிறது என்னங்க? அனுபவம் வேண்டான்னு சொல்லலை, அதன் மேலே இருக்கிற ஆசையை விடு. ஆசை இல்லாமல் அனுபவிக்க முடியாதா? நீங்கள் ஆசையோடு அனுபவிச்சிங்கன்னா துன்பம் வரும். ஆசை இல்லாமல் அனுபவிது எப்படி? இப்போ ஒருத்தர் வந்து பயணம் பண்ணுறார், மாட்டு வண்டியிலையோ ஒருத்தர் போயிட்டுருக்குறாங்க. ஒரு கிராமத்துக்கு அவங்க தாண்டி ஆகணும், அந்த கிராமத்தை தாண்டி இன்னொரு கிராமம் போகணும். போகிற வழியில் ஒரே கூட்ட நெரிசல், ரோடு முழுக்க ஜனங்க, அங்கே தேர் திருவிழா நடக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க, ராட்டினம் சுற்றுது, அப்புறம் சாப்பிட்ற பொருளெல்லாம் விற்றுட்டுருக்குறாங்க, ஒரே கூட்டம், ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, விளையாட்டு சாமான்லாம் விற்கிறாங்க, அப்புறம் கரகாட்டம், ஒயிலாட்டம்லாம் நடக்குது. நீங்கள் ஆசைப்பட்டா போனீங்க, நீங்கள் போயிட்டுருக்குறீங்க, வழியில் சந்திக்கிறீங்க, நீங்கள் அனுபவிச்சுட்டு போகலாமில்ல. உங்களுக்கு ஆசாப்பணமா கேட்காமலே அந்த அனுபவம் வந்துடுது. அந்த அனுபவத்தை இன்பமாக இருக்கா இல்லையா? அது கடந்து போயிடுறீங்க இல்லையா? இது போல் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வரும், அதை கடந்து போய்கிட்டே இருக்கும். இதுதான் வைராக்கியங்கிறது. அதிலே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போ வழிப்போக்கன் அந்த கிராமம் வழியாக போகும் பொழுது அவன் அனுபவித்தான். அப்போ அவன் எதிர்பார்த்தா போனான். அந்த விழா கூப்பிட்டுருக்காங்க, நம்ம அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னா போனான். எதிர்ச்சா லாப சந்துஷ்ட அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார். எதிர்ச்சா லாபம், நீங்கள் தேடாமல் எதிர்ச்சியாக வந்தது. திடீர்னு பார்த்துட்டங்கன்னு சொல்கிறேன், எதிர்ச்சியாக பார்த்துட்டங்க அப்படின்னு. எதிர்ச்சா, நீங்கள் தேடாமல் விரும்பாமல் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கும் பொழுது தானாக வந்த சுகம், அது பேர் என்ன சொல்கிறோம்? தானாக வந்த சுகம். நீயா தேடாதது, அதை நீ அனுபவிச்சுட்டு போயேன். அப்போது நமக்கு தானாக சுகம் வருமா சார்? கட்டாயம் வரும். உங்கள் பிராரப்தம் பேர் தான் தானாக வரும் சுகம். ஒருத்தன் பிராரப்த கருமத்தை ஒரு வாழ்நாள் முழுக்க என்னென்ன அனுபவிக்கணும், அனுபவங்கிறது நிச்சயிக்கப்பட்டுதா இல்லையா? அது தானாக தானே வருது. நீ தேட வேணுமா? நீ தான் ஏற்கனவே போன ஜென்மத்தில் பிராரப்தத்தை தேடி கொண்டு வந்திருக்கிற. அதை கர்மத்தை பற்றி நம்ம சொல்லும்போது அதெல்லாம் பார்ப்போம். இந்த வாழ்நாள் முழுக்க என்னென்ன அனுபவிக்கணுங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. நீங்கள் தேடவே வேண்டியதாக தானாக வரும். அது பேர் எதிர்ச்சா லாபம், தானாக வந்த சுகம். அது உனக்கு எதுக்கு பற்று?
பற்றுங்கிறது நீ தேடி போய் அனுபவி. உண்மையிலே சில பேர் தேடி போய் அனுபவிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது உண்மையிலே பிராரப்தம் அனுபவிச்சது தான். எப்படி இருந்தாலும் அவன் போய் தான் ஆவான். ஒருவேளை இல்லை சார் நான் அங்கே போய் டிக்கெட் வாங்கி தான் போனேன், இல்லாவிட்டாலும் அந்த டிக்கெட் வாங்கி நீ அனுபவித்த சுகம் எவ்வளவோ அதை நீ சும்மா இருந்தாலும் கிடைச்சிருக்கும். வீட்டிலே உட்காந்துருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். 3லேருந்து 5 மணி வரைக்கும் சுகம்னு இருந்ததுன்னா நீ டிக்கெட் வாங்காமலே வீட்டிலேயே சுகமாக இருந்திருக்கலாம். இது தெரியாமல் தான் சில பேர் டிக்கெட் வாங்கி தியேட்டரில் போய் உட்காந்துட்டு வராங்க. பிராரப்தம் அனுபவிக்கலைன்னா நீங்கள் டிக்கெட் வாங்கி நாங்கள் போனால் கூட கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் வைராகியம் ரொம்ப சுலபம். வைராகியங்கிறது பற்று விட்டுறது இல்லை, அனுபவத்தின் மீதுன்ற தேடலை விடுதல் தான். தானாக வருகின்ற சுகம் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். துக்கம் தானாக வரும், நீங்கள் எவ்வளவு தான் தவிர்க்க முடிஞ்சாலும் வரும். அனுபவம் என்பது தானாக வருவது. நீ நினச்சிட்டு இருக்க தேடி போய் தான் வாங்கணும்னு இல்லை, அது தானாக தான் வரும். நீ தேடி போனாலும் அனுபவம் உனக்கு நீ நினைத்த மாதிரி கிடைக்காது. அது என்ன தருமோ அதுதான் தரும். நான் என்னவோ நினச்சி வந்தேங்க இந்த கல்யாணத்துக்கு, ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இப்படி ஆகிப்போச்சு, நான் வந்திருக்கவே கூடாது, இப்படி ஒரு அவமானத்தையும் கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கணுமா அப்படிங்கிறாங்க. சில சமயத்தில் நம்ம கூப்பிடாமலே போயிருக்கிறோம், ஆனால் நம்மளை வச்சு அவங்க கல்யாணமே நடத்தியிருப்பாங்க. நீங்கள் வந்தது எவ்வளோ நல்லதாக போச்சுன்னு. அப்போ நம்ம அழைப்பே இல்லாமல் போய் ஒரு கல்யாணத்தையே முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். சில இடத்துல அழைப்புக்கு போய் கல்யாணத்தை துக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இந்த தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த அனுபவத்தின் மீது இருக்கின்ற பற்று நமக்கு விட்டு போய்டும். இப்போ அனுபவங்கள் எப்படி இருக்கும்? அனுபவத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, உலகம்னு பேர். உலகம்னா அனுபவம்னு அர்த்தம். தமிழில் உலகங்கிறோம், சமஸ்கிருதம் லோகான். லோகம் லோகான், லோகன்னு அனுபவம்னு அர்த்தம். இந்த அனுபவங்கள் இந்த பூமியிலையும் கிடைக்கலாம், சுற்றுச்சூழலில், அல்லது வெளிநாட்டிலிருந்தும் கிடைக்கலாம், இறந்த பிறகு இன்னொரு சொர்க்கலோகத்திலும் கிடைக்கலாம். எங்கே போனாலும் அனுபவம் தான். அதனால் உலகம்னு சொன்னாலே போதும். உலகப்பற்று விடு, உலகப்பற்று விடுன்னு அர்த்தம். அனுபவத்தின் மீது பற்று விடுன்னு. உலகப்பற்று விடுன்னா அவன் காட்டில் போய் உட்காந்துக்கணும், பங்களா வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடாது, மெத்தையில் படுக்கக்கூடாது, ஏசி போட்டுக்கூடாது, சுவையான உணவு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க. உனக்கு அனுமதிக்கப்பட்டது அது, நீ வேறு வழியே கிடையாது. நீ பணக்கார வீட்டில் பிறந்து தொலைச்சித, நீ எப்படி நீ அதை விட முடியும்? நீ அதை தேடி போகலை, தானாக வருகின்ற சுகம் அது. அதை நீ அனுபவிச்சுட்டு போயிடு. பற்று வைக்காதே, அதன் மேல் ஆசை வைக்காதே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஆசைன்னு என்ன? இனிமேல் பெற்று அனுபவிப்பது. ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டது மேலே உனக்கு எப்படி ஆசை வரும்? இப்போ உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை அனுபவிச்சுட்டு போ. எப்படி இருந்தாலும் சுகம் துக்கம் வாழ்க்கை முழுக்க வந்து கொண்டே தான் இருக்கும். அதை நீ தவிர்க்கவே முடியாது. அனுபவங்கள் இப்படி தான் இருக்கும். சரிங்க, ஒரு 5 நிலக்கடலையே சாப்பிட்டீங்க, சுகமாக இருந்தது. 6வது நிலக்கடலை சொத்தை, அத்தனை சாப்பிட்டதும் அப்பயே வேஸ்ட்டாக போச்சா இல்லையா? ஓடி போய் துப்பிட்டு வாயை கழுவிட்டு வெளியே வரும். சுகதுக்கம் பக்கம் பக்கமாக தான் இருக்குது, ரொம்ப நேரம்லாம் இருக்கிறதில்ல. சுகத்துக்குள்ளேயே துக்கம் அடங்கிருக்குது, துக்கத்துக்குள்ளேயே சுகம் அடங்கிருது. இந்த மாதிரி சுகதுக்கத்தை சமமாக பார்க்குற பழக்கம்தான் பற்றின்மை. அதுதான் துறவு. துறவிகளுக்கும் இன்ப துன்பங்கள் வரும், ஆனால் அவங்களுக்கு பற்று இல்லாதனால அதை கடந்து சென்று விடுகிறார்கள். பற்று இருக்கிறவன் பண்ணுவான், இந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான், இன்பத்தை வளர்ப்பதற்கு அவசரப்படுவான். இன்பத்தை வளர்க்க முயற்சி பண்ணுவான், துன்பத்தை நீக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவான். இந்த முயற்சிகள் தான் சம்சாரம். இது தான் பற்று. முயற்சி இல்லாமல் அனுபவித்து கொண்டது எதிர்ச்சா லாப சந்துஷ்டம். எதிர்பாராமல் கிடைத்த லாபங்கள், லாபம்னா அனுபவங்கள், அதிலேயே அவன் ஆனந்தமாக இருக்கிறான். சந்துஷ்டம்னா ஹாப்பி. ஹீ இஸ் ஹாப்பி வித் வாட் எவர் தட் கம்ஸ். எதெல்லாம் வருகிறதோ அவன் அதை தேடாமல் பெற்று அனுபவிக்கிறான். இது தான் வைராக்கியம். வைராக்கியம்னா பயந்துடுறாங்க நிறைய பேர். இல்லற வாழ்க்கையை விட்டுறது, குடும்பத்தை விட்டுறதுன்னெலாம் கிடையாது. அங்கேயே இருக்கலாம், ஆனால் பற்று இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இது வைராக்கியம். ஆனால் இது ஞானம் கிடையாது. வைராக்கியம் ஞானமாகாது. நிறைய பேர் வைராக்கியத்தினாலே துறவிகளாக வாடுறாங்க.
நிறைய துறவிகள் அண்ணாமலை திருவண்ணாமலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய துறவிகளை நீங்கள் பார்க்கலாம். கோயில் குளத்துலலாம் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. காசிலேயும் வாரணாசிலேயோ எங்கே போனாலும் துறவிகளை நீங்கள் பார்க்கலாம். அவங்கெல்லாம் வைராகிய துறவிகள். ஏதோ அதில் அனுபவத்தின் மீது ஒரு இஷ்டம் இல்லை, புது அனுபவத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த யோகம்ன்ற முறையிலையோ சித்தர்கள் அனுபவமோ இந்த தியானங்கிற அனுபவமோ ஏதோ ஒரு அனுபவ தேடலில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது ஒரு வைராகியன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட துறவிகள்லாம் வைராகிகள் தான். ஞானத்துக்காக துறவு இருக்கிறான். இந்த அறிவு வேணும். சந்நியாசமாக இருந்தோம்னா குருகுலத்தில் நீண்ட நாள் வாழ்ந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து அங்கேயே இருந்து குருகுல வாழ்க்கத்தில் இருக்கணுங்கிற ஞான சந்நியாசி, ஞான வைராகிய சந்நியாசி ஒருத்தர் இருக்கிறான். ஞானமும் பெற்று பற்றின்மையும் கற்றவன், நிஷ்டையில் இருக்கிறவன், அவன் ஞான வைராகிய சந்நியாசி. அவன் தான் உண்மையான சந்நியாசி. அவன் பேர் வித்வத் சந்நியாசின்னு பேர். இப்போ நாம் பார்க்குறது வைராகியங்கிறது விவிதிஷா சந்நியாசி. இந்த ஞானம் எனக்கு வேணுங்கிறதுக்காக எனக்கு இச்சைகளெல்லாம் குறைஞ்சி போச்சு. எப்போ உங்களுக்கு இந்த ஞானம் வரும்னா உங்களுக்கே கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு என்னவோ இந்த உலகம் தருகின்ற அனுபவத்தை விட இந்த வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுல நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு ருசி இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது புக்கு லைப்ரரியில் பார்த்துட்டாலோ புத்தக கடையில் போய் பார்க்கும்போதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு யோகியோ ஒரு தாடி வச்ச சன்னியாசியோ உபனிஷத்துங்கிற வார்த்தையோ பகவத்கீதைங்கிற வார்த்தையோ முமுட்சுத்துவங்கிற வார்த்தையோ ஞான உபதேசம் ஏதாவது டைட்டில் பார்த்த உடனே நம்ம கை அங்கேயே பரபரப்பாக போய் எடுக்குது. அது என்னன்னு புரட்டி பார்க்குது. அங்கே ஆயிரக்கணக்கான புத்தகம் இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு இது தெரியுது வைங்க, அப்போது உலகத்தின் மீது இருக்கின்ற ருசி குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். மீது எல்லா புத்தகம் உலகம் பற்றியது, ஆனால் ஒன்று பார்த்தா ஆத்மா பற்றியது. அத்தனையை விட்டுட்டு இந்த ஆத்மாங்கிற புக்கை எடுக்கிறீங்க பாருங்கள், அப்போ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து போச்சு. அது பேர் தான் வைராக்கியம். உலகத்தின் மீது இருக்கிற அனுபவத்தின் மீது ஒரு அருசி, அது வேண்டாம். ஆனால் ஆத்மா பிரம்மம் ஞானம் என்றது மேலே ஒரு ருசி உங்களுக்கு வந்துடுச்சா இல்லையா? இதுதான் வைராகியம். இந்த வைராகியம் இருந்தால்தான் இந்த ஞானம் நிற்கும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கும், மறுபடியும் உலகம் உங்களை இழுத்துடும். எப்பயும் இன்னும் ஒரு வருஷம் கழித்து தான் இங்கே வருவோம். அப்புறம் வாழ்நாளை மிஸ்ஸே பண்ணிவிடுவோம். அன்றைக்கி ஒரு நாள் போனேங்க, அப்புறம் தான் ஒரு தடவை ஆணை கட்டி போனேன், சாமி நல்லா தான் பேசினார் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் ரொம்ப கடந்த கால நிகழ்ச்சியாக அனுபவத்தில் ஒன்றாக போயிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறது பேர் இகலோக பரலோக போகத்தின் மீது விருப்பம் கொள்ளாதிருத்தல். இதை கேட்கும்போது பார்த்தா பயம் வந்துடும். பயப்பட வேண்டியதில்லை. எல்லாருமே வைராக்கியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அனுபவத்தை சட்டை செய்யாமல், அனுபவத்தை தேடி அலையாமல், அனுபவத்தை வேட்டையாடுகின்ற ஒரு மிருகமாக வாழாமல், அனுபவம் வந்தால் வந்துவிட்டு போகட்டும், அனுபவித்து போவேன். இன்று தான் துறவு, இது தான் பற்றின்மை. மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணுவோம். உபரமங்கிற அங்கே நம்ம மறுபடியும் பார்ப்போம். இது வரைக்கும் 2 முடிச்சிட்டோம். 3வது ஷட்க சம்பந்தி. ஷட்கம்னா 6, ஷட்க சம்பத்தி. அது என்ன 6? சம்பத்தின்னா சம்பாதனை, செல்வம், பலம். 6 வகை பலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை படிப்போம், ஸ்லோகத்தை. சமாதி சாதன சம்பத்தி கஹ. சாதன சம்பத்தி கஹ. அதாவது சமம் ஆதி. சமாதின்னா சமாதியில் போயிடுறதில்ல, இது சமாதி, அது சமாதி. தியானத்தில் போகிறது சமாதி, இங்கே சமாதி. ஆதின்னா எட்ஸட்ரான்னு அர்த்தம். சமம் முதலிய சாதனங்கள் எவை அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த பதில் சொல்கிறாரு. சமோ தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் ச இதி. சன்னு போட்டால் அண்டுன்னு அர்த்தம். சமம் தமம் உபரமம் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இதை நீங்கள் நிலை வச்சுக்கணும். சொல்கிற மறுபடியும். சமம் தமம் உபரமம் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் ச இதி. ச இதிங்கிறது முடிவு தான்.
இது போன்றவை. இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். சமம், சம கஹ, சம கஹ, அதற்கு பதில் சமம் என்றால் என்ன? அதுக்கு பதில் மனோ நிக்கிரக. சொல்லுங்கள், மனோ நிக்கிரக. சரி, நிக்கிரகம். நிக்கிரகம்னா சீர்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இந்த மனோ நிக்கிரக தான் சொல்கிறாரு. அவர் அங்கத்தை பயன்படுத்துறது சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னு சொல்கிறார். யோகம், சித்த விருத்தி நிரோதம். அவர் பதஞ்சலி யோகத்தை சொல்கிறாரு. முதல் சூத்திரத்திலேயே சொல்கிறாரு, நான் இனிமேல் சொல்லப் போகிறேன் சித்த விருத்தி நிரோதத்தை பற்றி பேசுகிறேன். அது பேர் யோகங்கிறார். இன்னும் யோகா கிளாஸ் போகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? பதஞ்சலி யோகா கிளாஸ் தானே போகிறோம், அஷ்டாங்க யோகம். அப்போ யோகாங்கிறது அவர் என்ன சொல்கிறாரு? சித்த விருத்தி நிரோதம்ங்கிறார். மனதில் அலைபாய்கின்ற எண்ணங்களை நெறிப்படுத்துதல் சொல்கிறார், அடக்குதல்னு சொல்லலை. நிரோதங்கிறது அடக்குதலோ ஒழித்தலோ அழித்தலோ கிடையாது, நெறிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். எதை நெறிப்படுத்துகிறாரு? எண்ணங்களை நெறிப்படுத்துதல். சித்த விருத்தி அப்படிங்கிறது டெக்னிக்கல் வேர்டு. தமிழில் எண்ண ஓட்டம், எண்ண ஓட்டத்தை நெறிப்படுத்துதல், இது பேர் யோகங்க. இப்போ யோகா கிளாஸுன்னு நிறைய போகிறீங்க இல்லையா? பிராணாயாமம் சொல்கிறாங்க, சூரிய கிரியா சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன? விதவிதமான டெக்னிக்கு தான். ஆனால் முடிவு என்ன? உங்கள் எண்ண ஓட்டத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா? அலைப்பாயுதா? இப்போ எண்ணங்களுக்கு 2 விதமான பலவீனம் இருக்குதுங்க. நம்முடைய மனசுக்கு 2 விதமான பலவீனம். ஒன்று அலைப்பாய்தல், இன்னொன்று அசுத்தம். இந்த எண்ணங்களில் அசுத்தம் இருக்குது. அசுத்தமான எண்ணங்கள் ஒரு பலவீனம், இன்னொன்று அலைப்பாய்தல் 2 பலவீனம். இதை டெக்னிக்கலாக சொல்லணும்னா சித்த சாஞ்சல்யம், அலைப்பாய்தல். சாஞ்சல்யம் சஞ்சலம், சித்த சாஞ்சல்யம். இன்னொன்று சித்த அசுத்தம். இது 2 தாங்க யோகத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். யோகா கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், இங்கே கூட நம்ம பதஞ்சலி யோகாலாம் சொல்லித்தரோன்னு சொல்லியிருக்கிறோம். இதில் நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம்னா, இது 2 தூய்மை தான் பண்ண போகிறோம். மன தூய்மையும் மன ஒருமுகப்பாடும் தான் குறிப்பாக சொல்லணும். மன தூய்மை, மன ஒருமுகப்பாடு. சித்த அசுத்தம், அதை நீங்கள் சித்த சுத்தி. இன்னொன்று சஞ்சலம், அதை நிச்சலனம் பண்ணோம். நிச்சலனம். இதுதான் மனோ நிக்கிரக அப்படின்னு சொல்கிறார். இது பேர் சமம். அடுத்தது தமம். 2வது தமம். நான் 6 சொல்லுவேன். முதல்ல சமம், இப்போ 2வது தமம். தமம் என்றால் என்ன? தமஹ கஹ. ஆமாம், நம்ம புக்கில் இருக்கோம், அதை நீங்கள் எழுதிக்க வேண்டியது. தமம் என்றால் என்ன அது சொல்கிறாரு. சக்ஷுராதி சொல்லுங்கள். பாஹ்யேந்திரிய நிக்கிரக. அங்கே ஹ 2 வரும். சக்ஷுராதி, கண் முதலிய. சக்ஷு என்றால் கண், கண் முதலிய. பாஹ்யேந்திரிய புறக்கரணங்கள், எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பாஹ்யேந்திரிய நிக்கிரக, நெறிப்படுத்துதல். இப்போ 2 இருக்குது. ஒன்று தமம், இன்னொன்று சமம். 2 என்னென்னு சுருக்கமாக சொல்கிறேன். சமம் என்பது மன தூய்மை, மன ஒழுக்கம். தமம் என்பது புலன் ஒழுக்கம். இவ்வளோ தான். புலன் ஒழுக்கம், மன ஒழுக்கம்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூல் சில்ட்ரன் கிட்ட கட்டாயம் இது ரெண்டும் கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய கரிக்குலத்தில் இது இருக்கணும். சிலபஸ் நல்லா போட்டுறாங்க. மேத்தமெட்டிக்ஸில் இதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் சிலபஸ். சயின்ஸில் மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி, ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் இந்த வருஷம். அப்புறம் 8ஆம் கிளாஸ் போன பிறகு தான் சவுண்டு, லைட்டு அதெல்லாம் அவங்க படிக்கிறாங்க. அப்புறம் கைனெட்டிக்ஸ் ரொம்ப கஷ்டம். அதனால் 10th 11th தான் போவாங்க. இந்த வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அதெல்லாம் சிலபஸ். கரிக்குலம்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா, அதுதான் சமதமம். சமதமம் இல்லாமல் சிலபஸை படித்து என்னங்க பிரயோஜனம்? அது விக்கிபீடியாவிலையோ அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ ஈஸியாக கற்றுக்கணும். சமம் தமத்தை எந்த ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாங்க? அதுதான் கரிக்குலம். இந்த சமதமம் மனத்தில் இருக்கக்கூடிய தூய்மையும் ஒருமைப்பாடும். இது எப்படி வரும்னா புலன்களை கட்டுப்படுத்தா தான் வரும். இரண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது. தமம் சமத்தை சார்ந்திருக்குது, சம தமத்தை சார்ந்தது. இப்போ தமங்கிறத எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா சமம் நமக்கு வந்துடுங்க. தமங்கிறது பாகேந்திரிய நிகிரகம் அப்படின்னு சொல்கிறார். புறக்கரணங்களையே ஒழுக்கம். இந்த புறக்கரணங்கள்னால் என்னென்ன? சக்ஷுராதி, கண் முதலிய, கண், காது, மூக்கு, நாக்கு, பேச்சு, இதெல்லாம் புறக்கரணங்கள். அப்புறம் கை, கால், இதெல்லாம் வெளியே இருந்து செய்கின்ற எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது மனம், அது அந்தக்கரணம். இது பாகேந்திரியம், அது அந்தக்கரணம், அது மனம்ங்கிறோம். மனம் கட்டுப்படணும்னா புலன் கட்டுப்படணும். எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இந்த வெளிப்புறத்தில் இருக்கிற பாகேந்திரியங்கள் எல்லாம் கண், இன்னொன்று வாய், இந்த ரெண்டு முதல்ல பார்ப்போம். கண் நம்மளை கேட்டுக்கிட்டு வேலை செய்தா? தானாக அதுக்குன்னு ஒரு பிரவிற்த்தி இருக்குது. அதுக்கு ஸ்வ பிரவிற்த்தின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதற்கென்று ஒரு செயல்முறை இருக்குது. கண்ணுடைய நோக்கம் என்ன? இன்னும் பாதுகாக்கணும். சாலையில் நடந்து போகிறீங்க, டிராஃபிக்கில் பார்க்கும்போது கண் உங்களை கேட்டுக்கிட்டா வேலை செய்யுது. சிக்னல் பார்க்குது, கண்ணாடி மிரரை பார்க்குது, ரிவர்வியூ பார்க்குது, உடனடியாக கிராஸ் பண்ணுறன்னு பார்க்குது. தூரத்தில் ஒரு பாட்டி இப்போ எழுந்துக்கிறாங்க, இங்கேயே பார்க்குறோம். அந்த பாட்டியை கிராஸ் பண்ண போதா இல்லை அங்கேயே நின்றுடுமா? ஒரு ஆட்டோக்காரன் கண் நம்மளை கேட்டுக்கிட்டா செய்யுது. இப்போ கண்ணுக்குன்னே ஒரு பிரவிற்த்தி இருக்குது இல்லையா? காதுக்குன்னு ஒரு பிரவிற்த்தி இருக்குது. அது என்ன பண்ணும்? எவ்வளோ சத்தம் இருந்தாலும் ஒட்டு கேட்கும். யாரோ செல்ஃபோனில் பேசுகிறாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க? அவங்க இப்போல்லாம் சத்தம் போட்டே பேசிட்டு போகிறாங்க. காதில் ஏதோ பட்டு வச்சுட்டு பேசுகிறாங்க, கையில் எந்த பொருளும் இல்லை. அவங்க தானாக தன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அறியாமல் அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு காது கேட்குது. அப்புறம் வாய், இந்த வாயும் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா பேச ஆரம்பிச்சிடு. குழந்தை பேசாதான்னு நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னுங்க 2 வயசு ஆச்சு, இன்னும் குழந்தை பேசலை. அப்புறம் பேச ஆரம்பிச்சிச்சுன்னா வாயை மூட மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வாயுங்கிற இந்திரமும் ஓயாமல் பேசுது. ஓயாமல் பேசுகிறவன் காது கொடுத்து கேட்குறது இல்லைங்க. கேட்கணுன்னா வாயை மூடணும். இந்த வேதாந்த ஞானம் இன்னொருத்தர் வாயை அடைக்கிறதுக்கு இல்லை, நம்ம வாயை அடைக்கிறதுக்கு தான். இல்லை அறிஞர்கள்லாம் பார்க்குறாங்கன்னா இன்னொருத்தவனே கிடைச்சாலாம் மடக்கிடலாம், அவன் ஐடியா தப்பு, அவனுடைய மெத்தடாலஜி சரியில்லை, நீ கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுல தான் அவங்களுடைய அறிவை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த அறிவு என்ன செய்யுது? முதல்ல நம்ம அடங்க தான். ஓதி உணர்ந்து பிறர் குறைத்து தானடங்கா பேதையினும் பேதை இல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஓதி தினமும் படித்து உணர்ந்து அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பிறருக்கு உரைத்து மற்றவங்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டு நீ அதை பயன்படுத்தவே இல்லைன்னா தான் அடங்கா அவனோட பேதை, முட்டாளை விட முட்டாள் யாரும் இல்லை, கடைந்தெடுத்த முட்டாளுங்கிறார். இப்போ இந்த வேதாந்த ஞானத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல இந்த புறக்கரணங்களை அடக்க கற்றுக்கணும், நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்.
கண்ணுக்கு அடிமையாக இருக்கிறத விட கண்ணுக்கு ஆண்டவனாக இருக்கலாம்ல. ஆண்டவன் அடிமையை எப்படி வேலை வாங்குறான்? நல்ல எஜமானன். அப்போது நீ கண்ணுக்கு அடிமையா, கண்ணுக்கு ஆண்டவனா? நீ காதுக்கு அடிமையா, காதுக்கு ஆண்டவனா? நாக்குக்கு அடிமையா, நாக்குக்கு ஆண்டவனா? நான் ஆண்டவனாகும்னு சொல்கிறாங்க. இறைவனாக ஆகிறதுங்கிற என்ன அர்த்தம்? முதல்ல அடிமையாக இல்லாமல் இருக்கணும். எவன் ஒருவன் புலன்களுக்கு அடிமை இல்லையோ, எவன் ஒருவன் அனுபவங்களுக்கு அடிமை இல்லையோ, அவன் தன்னை ஆள்கிறான். எவனெல்லாம் புலவன்களுக்கு அடிமை ஆயிட்டானோ அவன் எல்லாராலும் ஆளப்படுகிறான். இந்த உலகமே அவனை ஆளும். கண்ணுக்கு குளிர்ச்சியானதை கொடுத்துட்டோம்னா அவனை பிடிச்சிடலாம். நாக்குக்கு ருசியாக அவனுக்கு கொடுத்தா அவனை பிடிச்சிடலாம். அவன் பணத்தை ஆசை பிடிச்சவனா பணத்தை காமிச்சு ஏமாற்றி பிடிச்சிடலாம். எந்தெந்த ஆசை இந்த புலன்கள் மூலம் ஏற்படுகிறதோ அதன் மூலம் அவன் அடிமையாகிறான். யார் வேணால் அவனை அடிமைப்படுத்திடலாம். எவன் ஒருவன் புலன்களை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறானோ அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு பேர் ஜிதேந்திரியன்னு பேர். அவன் பேர் ஜிதேந்திரியன். இந்திரியங்களை வென்றவன், இந்திரஜித் அப்படின்னு பேர் அவனுக்கு. இந்திரியங்களை வென்றவன் இந்திரஜித், ஜிதேந்திரியன். அவன் சொன்னாதான் பார்க்கும் கண். நல்லதை பாருன்னா நல்லதை பார்க்கும், இன்பத்தை பார்க்காதேன்னா பார்க்காது. இப்போ கண்கள் அறிவு தரும் கருவி. காது அறிவை அதாவது பெறுகின்ற கேட்கின்ற கருவி. ஆனால் இன்பத்துக்கு தானே பயன்படுத்துகிறோம். கண் அறிவு தரக்கூடிய கருவி. புஸ்தகத்தை பாரு, ஆனால் வேறு ஏதாவது டிவியை பார்க்குதுன்னா கண் இன்பம் தரும் கருவியாக பாரு. அப்போ புலன்கள் இன்பம் தரும் கருவியா, அறிவு தரும் கருவியா? ரெண்டுத்துக்கும் அது பயன்படுது. ஆனால் எவன் ஒருவன் இன்பத்தை பயன்படுத்தி கொண்டு அறிவையும் பயன்படுத்தி தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறானோ, நான் இன்பமே வேண்டான்னு சொல்லலை, இந்த புலன்கள் இன்பமும் தரும் அறிவும் தரும். இந்த கரணங்கள் நல்லதையும் செய்யும், இன்பம் தருவதையும் செய்யும். எவன் ஒருவன் இன்பத்தை தாண்டி நல்லதுக்கு மட்டுமே அதை பயன்படுத்துகிறான் வைங்க, அவன் ஆண்டவன். இன்பத்துக்கு மட்டுமே இப்புலன்களையும் எதுவும் பயன்படுத்துகிறவன் அடிமை. இந்த மனோ நிக்கிரகமும் இந்த பாகேந்திர நிக்கிரம் சொல்ல சமம் தமம் ரெண்டுமே உன்னை ஆண்டவனாக மாற்றுகிறது. இவ்வளோதாங்க விஷயம். அடிமையிலிருந்து விடுதலை. அடிமையாக இருக்கிறது கட்டுத்தலை, அதுலேருந்து விடுதலை, அதுதான் ஆண்டவன். முமுட்சுங்கிறவ இந்த மோட்சங்கிறவனுக்கு இது வேணுமா இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ இதை குறைந்தபட்சம் குழந்தைகளுக்குள்ள எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கொடுக்கணும். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், EQ. இது வரைக்கும் நமக்கு IQ பற்றி தான் படிச்சிருக்கிறோம். இன்டலெக்சுவல் கோஷியன்ஸ், இன்டெலிஜென்ட் கோஷியன்கிறோம். கோஷியன்ட்டுனா ஈவு, விகிதம். ஒன்று டிவைட் பண்ணால் மிச்சம் வருதுல்ல, அது பேர். 7 வயசு குழந்தைக்கு 7 வயசு அறிவு இருந்ததுன்னா அந்த இன்டெலிஜென்ட் IQ 100. 7 வயசு ஆகிடுச்சு, ஆனால் 3 வயசு மாதிரி தான் அவன் பேசுகிறான், மழையிலன்னா IQ கம்மி. 7 வயசு ஆனால் 10-12 வயசு பையன் மாதிரி கணக்கெல்லாம் போடுறான்னா IQ 120 130 அப்படி. அப்போ ஏஜுக்கும் அறிவுக்கும் ஒரு சமம் போடுறான் இல்லையா, அதை IQன்னு சொல்கிறோம். இது வரைக்கும் இது தான் நம்ம மெஷர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒருத்தனுக்கு 70 வயசுன்னு சொன்னார், 70 வயசு அறிவு இருக்கணும் இல்லை. ஆனால் 70 வயசாயும் அவன் 25 வயசு பையன் மாதிரியோ 5 வயசு பையன் மாதிரியோ இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ IQங்கிறது ஒரு வகையில் ஒரு மெஷர்மெண்ட் இருந்தது. ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு போகிறாங்க, மிலிட்ரிக்கு எடுக்கிறதுக்கும் போலீஸ்க்கு எடுக்கிறதுக்கும் மற்ற எல்லா இடத்துக்கும் IQ இருக்குதான்னு பார்த்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, UQங்கிறாங்க. EQ, எமோஷனல் கோஷியன்ட்டுங்கிறாங்க. இந்த வயசுக்கு என்ன எமோஷன் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு குழந்தை 2 வயசு 1.5 வயசு இருக்கும் பொழுது நம்ம மாரில் மிதிக்குதில்ல, தூக்கினவொன்னு என்ன பண்ணுது, கண்ணாடியை பிடிங்கிடுது, கையில் வாங்கிட்டு பிரிக்குது, அது உடைக்க பார்க்குது. அதுக்கு அவ்வளோதான் தெரியுது, என்ன வேணால் அது செய்யும். அப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க, அதை ரசிச்சிங்க. அது எச்சிலெல்லாம் மேலே துப்பிடும், வாந்தி எடுத்துடும். அம்மா அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டா. குழந்தைய முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் தன்னை சுத்தம் பண்ணுவான்.
அதே குழந்தை 25 வயசு ஆகி உதைச்சா அப்பா என்ன பண்ணுவார்? அவன் ஏதாவது ஒரு வார்த்தை திட்டான்னா என்ன பண்ணுவார்? தாங்க முடியல. அப்போ அவன் வளர்ந்துட்டான், அப்பா வளர்ந்தாரா? அப்பா எமோஷனல் அப்படியே தான் இருக்கிறார். எமோஷனல் நம்ம வளர்கிறதே இல்லை. இந்த பொறாமை, சந்தேகம், பயம், பேராசை, இந்த நாளும் பிறந்த போது எவ்வளோ இருக்குதோ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. we never grow out of it, we must grow into it. அதுக்குள்ளே நம்ம வளரணும். அறிவு வளர்ந்துடுச்சு, இந்த ஆளுமை வளரலை. அறிவும் வளரணும், ஆளும் வளரணும், அது தாண்டா வளர்ச்சி இல்லை? பட்டுக்கோட்டையார் பாடியிருக்கார், அறிவும் வளரணும், ஆளும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. இந்த ஆளுமைங்கிறது என்ன? ஆண்டவன். ஆளுமைங்கிறது இந்த பர்சனாலிட்டி. ஆளுமை உன்னுடைய மனதையும் புலன்களையும் ஆளுதல். இப்போ நான் என்ன சொன்னேன்? புலன்களுக்குன்னு ஒரு பிரவருத்தி இருக்குது, நம்மளை கேட்காமலே அது வேலை செய்யுது. டிரைவ் பண்ணும் பொழுது, காது கேட்கும்போது, பேசும்பொழுது தன்னுடைய கவலை இல்லாமலே அது தன் இச்சை போல செய்வதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை நாம் நம் கட்டுக்குள் வைத்திருக்கணும். அதனுடைய பிரவருத்தி விட்டுட்டோம்னு சொன்னால் அது இஷ்டம் போல் போகும். அதுக்கு ஒரு கடிவாளம் வேணும். கடிவாளம் இல்லாமல் 5 குதிரையை தேரில் பூட்டிட்டோம்னா அதுக்கு ரோட்டில் இருக்கிறதெல்லாம் தின்ன போகும். 5 டைரெக்ஷனில் போகும். தேர் எப்படி நகரம்? அது கடிவாளம் போட்டு இழுத்துட்டோம்னு சொன்னால் சாலையில் போகும். அப்போ நமக்குன்னு ஒரு குறிக்கோள் வந்துடுச்சு, வேதாந்தம், முமுட்சுத்துவம், மோட்சம்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் புலன்களை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். இல்லைன்னு சொன்னால் வேதாந்த பாதைக்கு பதிலுக்கு உலக பாதையில் தான் கொண்டு போய் சேர்க்கும். இப்போ வைராகியங்கிறது எங்கேருந்து வருது பார்த்தோம்னா இந்த சமம் தம்மத்தில் வருது. அப்போ முதல்ல அவர் சொல்கிறாரு, புலன்களை அடுக்குங்க. இந்த புலன்களை அடுக்கிறதுல மேக்சிமம் எது தெரியுங்களா? வாய் தான். வாயை கட்டுப்படுத்துங்க, வாக் தபஸ் அப்படின்னு சொல்கிறார். இதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா மனம் தானாக அடங்குமா? புலன்கள் அடுங்குனா மனம் அடங்கிடும். மனம் அடங்கிடுச்சுன்னா புலன் தானாக அடங்கும். ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்துடுது. ஈஸி எதுன்னு பார்த்தோம்னா புலன்கள் அடக்கிறது தான். இந்த உணர்வுகளை அடக்குதல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மன அடக்கம் என்ன, புலன் அடக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, புலன்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன தருதுங்க? ஒரு அனுபவத்தை தான் தருது. அது பேர் உணர்வுன்னு பேர். அனுபவத்துக்கு இன்னொரு பேர் உணர்வு. உணர்வுகளை என்னென்ன வகைப்படுத்துவோம் பாருங்கள். உணர்வுகள் அப்படின்னா முதல் உணர்வு எல்லாருக்கும் பயம். பயம் தாங்க முதல் உணர்வு. காமம் ரெண்டாவது. அடுத்தது பொறாமை, அதுக்கப்புறம் கோபம். இதெல்லாம் உணர்வுகள். பயம், அடுத்து என்ன சொன்னேன்? காமம், பொறாமை, கோபம். இந்த வரிசையை இப்போ பார்ப்போமா? இந்த பயம்ங்கிறது என்னன்னு இப்போ பார்க்குற பாருங்க. நமக்கெல்லாம் நானுங்கிற ஒரு அகங்காரம் இருக்குது. இந்த நானுங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது? தனக்கு நிகராக எதுவும் வரக்கூடாதுன்னு பார்க்குது. இந்த நான் என்பதுக்கு நிகராக இன்னொன்று இருக்கக்கூடாது. இது நல்லா கவனிங்க. நான் எனக்கு நிகரான ஒருத்த பார்த்த உடனே முதல்ல எனக்கு என்ன தெரியுமா வரும்? பயம் வரும். ஒரு பிச்சைக்காரன் தனக்கு நிகரான பிச்சைக்காரரை பார்த்தா பயப்படுறான். தனக்கு போட்டியாக அவன் இருக்கிறான். என் வருமானத்தில் பாதி குறைக்கிறவன் இவன் தான் இல்லையா? அவனுக்கு நிகர் யார்? அப்போ இன்னொரு பிச்சைக்காரன் தான். எதிரில் மிக செல்வந்தன் ஒருவன் வரான். வைங்க, பட்டு வேட்டியெல்லாம் கட்டிட்டு கார்லேருந்து இறங்கி போகிறான்னு வச்சுங்க. கோயிலுக்கு போயிட்டுருக்கிறான். இவன் கோயிலில் பிச்சை எடுக்கிறவன். அவனை பார்த்து அவன் பொறாமப்படுறானா? அவனை பார்த்து பயப்படுறானா? ஏன்னா அவனுக்கு நிகரே இல்லை. அவனுக்கு நிகர் இன்னொரு பிச்சைக்காரன் தான். ஆனால் அவன் போகிறான் பாரு கோயிலுக்கு,
பயந்து பயந்து போகிறான். ஏன் தெரியுங்களா? நாம் வச்சுருக்கிற அந்த ஃபார்மசி கடைக்கு பக்கத்துலேயே இன்னொரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியுது. கடவுளே, அது வந்து ஃபார்மசியாக இல்லாமல் பார்பர் ஷாப்பாக இருந்தால் பரவாயில்ல அப்படி தான் பார்க்க. அப்போ இன்னொரு பார்பர் அவனுக்கு போட்டி இல்லை. அவனுக்கு அகந்தைக்கு இன்னொரு ஃபார்மசி தான். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு அகந்தையும் தனக்கு நிகரான அகந்தையை குறித்து பயப்படுதா இல்லையா? அப்போ அந்த பயத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவன் இல்லாமல் பண்ணணும், அவனை குறைக்கணும், நிகர் இல்லாமல் பண்ணிடணும். இன்னொன்று, அளவுக்கு அதிகமாக நிகர் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. அவன் பெரிய ஃபார்மசி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஒரு ரீட்டைல் தான். அகந்தையினுடைய முதல் அகந்தைன்றது நான் எப்பொழுதும் பயந்துகிட்டே இருக்கா இல்லையா? எதை குறித்து பயப்படுதுன்னா தனக்கு நிகரானதை குறித்து பயப்படுது. ஒரு குடும்பத்தில் தாய் மருமகள் 2 பேருமே அன்புக்கு நிகர்படுறாங்க. தன் மகனை குறித்து தாய் அன்பு காட்டுறார். அதே மகனுக்கு மனைவியாக இருக்கிறவ கணவன் அன்பு காட்டுறான். இப்போ தாய்க்கும் மருமகளுக்கும் என்னன்னா, அன்பு காட்டுறதுல இவன் நிகராரா? எத்தனையோ மருமக உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவளை தான் சொல்கிறான். சித்தப்பா பையன் தன்னுடைய தங்கைக்கு பிறந்தவனும் இப்போ மகன்தான். அவளுக்கு ஒரு கல்யாணம் மருமக இருக்கான். அவளை பற்றி கவலையில்லை. தன்னுடைய மகனுக்கு அன்பு காட்டுறதுல இவன் நிகரா? என்ன மாதிரி உன்னால் அன்பு காட்ட முடியுமா? நான் அவனை 25 வருஷம் வளர்த்தவன், எனக்கு தெரியுமா? அவன் மூக்கு ஒழுகிறதுலே நான் வளர்த்துருக்கிறேன். நீ நேற்று வந்தவ. இப்போ மருமகன் என்ன சொல்கிறா? நான் காட்டுற மாதிரி அன்பு உன்னால் காட்ட முடியுமா? நான் கொடுக்குற அன்பு சுகத்தை உங்களால் கொடுக்க முடியுமா? மனைவி தருகின்ற சுகத்தை அம்மா தர முடியுமா? அந்த அன்புக்கு நிகர் இவங்க வராங்க. இப்போது மருமகளுக்கு மாவுக்கு என்ன நிகர் போராட்டம் தானே? அகந்தைக்கு நிகர் போராட்டம் ஓயாமல் இருக்குது. அந்த நிகர் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குதா இல்லையா? யாருக்காவது ஏதாவது நீங்கள் ஆஃபீஸ் போனால் அங்கே ஒரு நிகர் இருக்குது. ரோட்டில் வந்தால் ஒருத்தன் ஸ்பீடாக வரவன் உனக்கு போட்டியாக வரான், அவனுக்கு ஒரு நிகர் இருக்குது. பிஸ்னஸில் நிகர். எங்கெல்லாம் உங்களுக்கு நிகர் தோன்றுகிறதோ, உங்களுக்கு சமம் தோன்றுகிறதோ, அங்கெல்லாம் பயம் தான் உண்டாகிறது. பயத்தினால் பொறாமை வருது. உங்களை யாராவது உங்களுக்கு பொறாமைப்படுறான்னு வைங்களேன், அவங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். மருமக மாமியார் பார்த்து பயப்படுறதுக்கு காரணமே பொறாமை தான். அதே மாதிரி மாமியாரும் மருமகளை பார்த்து பயந்துட்டு இருக்கிறா. பயத்தின் அடிப்படையில் தான் கோபம் வருது. அப்போ பயங்கிற உணர்வு தன்னுடைய அகந்தைக்கு நிகராக இன்னொன்று வரக்கூடாதுங்கிறது தான் வருது. அப்போ பயம் வந்த பிறகு என்ன ஆகுது? காமம் உண்டாகுது. இந்த பயத்தை போக்கி தனக்கு நிகராக வைத்து கொள்ள வேண்டும் காமம், இல்லது பொறாமை, அதனால் கோபம். அடிப்படை உணர்வு என்னங்க? பயம்தாங்க. பயம் எப்போ வருது? இன்னொன்று இருக்கும் பொழுது வருது. இன்னொன்று எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நிகராக இருக்கணும். அதனால் வேதாந்தம் சொல்லுது, துவைதம் பயஹேது. துவைதம் பயஹேது. துவைதம்னா இரண்டாவது. துவைதம் பயஹேது. பயத்திற்கு காரணமே இரண்டாவது தான். அப்போ அத்வைதம் எப்படி பயம் வரும்? அப்போ பயமில்லாத நிலை எப்படிப்பட்டது? இரண்டற்ற நிலை, நிகரற்ற நிலை இல்லையா? துவைதம் எப்பவுமே நிகர் வந்துடும். அத்வைதத்துக்கு நிகரற்ற நிலை வந்துடுச்சு. நிகரற்றவன் எதுக்கு குறித்து பயப்படுவான்? அதனால் யாக்ஞவல்கியர் பிரகதாரண்ய உபநிஷத்தில் இந்த ஜனகருக்கு கிளாஸ் எடுக்கிறார். கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒவ்வொரு கிளாஸும் முடிஞ்ச உடனே 1000 பசு தரேன், 1000 பசு தரேங்கிறார். இந்த யாக்ஞவல்கியர், ஏய் ஜனகா சும்மா இரு, நீ எதுக்கு எடுத்தாலும் 1000 தரேன் 1000 தரேன்னு சொல்லிட்டு இருக்கிற, நான் டீச்சிங்கே இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்கிறார். எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, உபதேசத்தை முழுமையாக முடிக்காமல் தட்சிணை வாங்கக்கூடாதுன்னு, நீயே போய் கொடுக்குறேங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக அவர் சொல்கிறார், அபயம் வை ஜனக, ஏ ஜனகா நீ அபயம் என்ற மோட்சத்தை அடைந்து விட்டாய். இப்போ மோட்சம்னா என்ன? அபயம், பயமற்ற நிலை. பயம் எப்போ வருது? துவைதம்.
அகங்காரம் தனக்கு இன்னொரு அகங்காரம் இருப்பதை பார்த்தா பயப்படுது. ஆத்மாவுக்கு இன்னொரு ஆத்மா இருக்குதா? அது அத்வைதம் இல்லையா? அப்போ ஆத்ம ஞானம் தானே பயம், அபயம். அகங்காரத்தில் இருக்கிறது பயம். இப்போ புரியுதுங்களா வேதாந்தம் எங்கே போகுதுன்னு? இந்த வாழ்க்கையில் நமக்கு சமதமம் ரெண்டும் என்ன கொடுக்குதுன்னா பயமற்ற நிலையை கொடுக்குது. உன்னிடம் என்ற உணர்வுகளிலிருந்து விடுதலையை கொடுக்குது. இப்போ சமம் என்பது என்ன, தமம் என்பது என்னன்றதை இப்போ சுருக்கமாக பாருங்கள். தமம் என்பது இன்னொரு அகங்காரத்தை கண்டு பயப்படாமல் இருத்தல். சமம் என்பது என்ன? ஆத்மாவை அறிந்து கொண்டு ஆனந்தமாக இருத்தல். இதுதான் ஹையஸ்ட் மீனிங். உடனடியாக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், நம்ம குருநாதர், தமம் என்பதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சமம் என்பது தானாக வந்துடும்ங்கிறார். அதுக்கு உதாரணம் சொல்கிறார். தசரத மகா சக்கரவர்த்தி, அவளுக்கு மனைவிகள் 3 பேரா? அதில் கடைசி மனைவி கைகேயி. அவங்க யங் இல்லையா, 16-17 வயசு இருக்கும். இல்லை 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளம் மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அவர் எப்போவுமே பாசம் அவர் மேலே இருக்கணும். எப்போ போனாலும் ரதத்தில் கூட தான் கூட்டிகிட்டு போவார். ஒரு முறை ரதத்தில் ரொம்ப தூரம் போகும்பொழுது ஒரு பிரச்சனை வரும்பொழுது ரதத்துக்கு இவ ஹெல்ப் பண்ணி அந்த சக்கரத்தை மாட்டி ஏதோ ஹெல்ப் பண்ணுறா. நீங்கள் ரொம்ப புத்திசாலியாகவும் இருக்கிற, திறசாலி இருக்க, பலசாலியாகவும் இருக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, 2 வரம் தரேன், நீ எது வேணால் கேள் அப்படிங்கிறார். அப்போ அவர் உணர்வில் சிக்கிட்டார் இல்லையா? பயம், அதுக்கப்புறம் காமம். காமங்கிறதுல அவர் சிக்கிட்டார். அந்த சமயத்தில் அவர் வாக்கு கொடுத்துட்றார். ஆனால் கைகேயி அதை பயன்படுத்தினாளா? அவள் அப்போ காமத்தில் இல்லை, அறிவுடன் இருக்கிறாள். இது இப்போ இதுக்கு நீ என்ன நீங்கள் உன் மனைவிக்கிட்டே எதுக்கு வரம்லாம் கொடுக்குறீங்க? வாழ்நாள் முழுக்க உங்களுக்காக நான் வாழ போகிறேன், உங்களை விட பெரிய வரம் என்ன இருக்குது? இல்லை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், நான் கொடுக்குறேன் வாங்கிக்க அப்படிங்கிறார். நான் வேணும் போது நான் யூஸ் பண்ணிக்கிறேங்கிறார். அப்போ அவள் என்ன பண்ணியிருக்கிறா? சமங்கிற உணர்வினை கட்டுப்படுத்தல் இருக்கிறார்ல. அப்போ மனக்கட்டுப்பாடு வந்துடுச்சு இல்லையா? இவருக்கு புலன் கட்டுப்பாடு இல்லை. புலன் கட்டுப்பாடு இல்லாத மனக்கட்டுப்பாடு போயிடுச்சு. அவளுக்கு மனக்கட்டுப்பாடு இருக்கிறதுனால புலன் கட்டுப்பாடு வந்துடுச்சு. இம்மிடியட்டாக அவள் வாயை அடக்கிட்டான். இவர் வாயை அடக்கலை. மன அடக்கம் இல்லாதனால வாய் அடங்கலை. ஆனால் அவள் மன அடக்கம் இருக்கிறதுனால வாய் அடங்கிடுச்சு. இவர் மன அடக்கம் ஏன் இல்லைன்னா அன்பு, காதல் என்ற உணர்வுனால, மனம் அடங்காததுனால வாய் பேசிச்சு, சொல்லிடுச்சு. அவள் மனசை கட்டுப்பாடாக வச்சிருக்கிறதுனால வாயை அடக்கி உடனடியாக அந்த பலனை பயன்படுத்தலை. பின்னாடி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். தன்னோட உயிருக்கே பாதகமாகி தன் மகனை காட்டுக்கு அனுப்பிட்டான். முதல்ல ராஜாவாக கூட ஆக முடியல, 2 பிரச்சனை. ராஜாவாக ஆக முடியல, சரி ஏதோ பூஜாவாக இருந்துட்டு போகட்டுமே, அதுவும் இல்லாமல் காட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலைக்கு வந்து. அப்போ மனக்கட்டுப்பாடு எப்படி ஜெயிச்சது பாருங்கள். மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா எப்படி போய் மாட்டி கஷ்டப்படுதுன்னு பாருங்கள். அப்போ சம்பந்தம்ங்கிறது என்பது தெரியுது பாருங்கள். அப்போ தயன சரி சொல்கிறாரு, ஒருவரால் அறிவுடன் இருக்கும் பொழுது உணர்வு வேலை செய்வதில்லைங்கிறார். உணர்வுடன் இருக்கும் பொழுது அறிவு வேலை செய்யாது. அப்போது அறிவுடன் ஒருத்தன் இருக்கிறான். உங்களை கேட்குறேன், கொஞ்சம் கோபமாக இருங்களேன், முடியுமா? அப்போ நடிகர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கோபம் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அவனை இன்னும் ரொம்ப கோபமாக பேசுகிறான். பத்தலை இன்னும் அப்படிங்கிறான். ஏன் அவனால் முடியல? அப்புறம் போயா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்றான். அப்போ கோபம் வந்துடுச்சு இல்லை? அவன் நான் அப்படின்ற ஒரு அறிவில் இருக்கும் பொழுது கோபப்பட முடியல. அந்த பாத்திரமாக மாறிட்டான்னா கோபம் வந்துடுது. அறிவு இருக்கும் வரைக்கு நம்மளால் நடிக்க தான் முடியுது. ஆசை இருக்கிற மாதிரி நடிக்கலாம், காமம் இருக்கிற மாதிரி நடிக்கலாம், கோபம் இருக்கிற மாதிரி நடிக்கலாம். எப்போ
அறிவு இருக்கும் வரை. ஆனால் அறிவு அந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் அதுவாக மாறிடுறீங்க. கோபி ஆயிடுறீங்க, காமி ஆயிடுறீங்க, பொறாமை பிடிச்சவன் ஆயிடுறீங்க. எப்பொழுதெல்லாம் பொறாமை வருதோ அவங்க அறிவு போயிடுச்சுன்னு அர்த்தம். கோபம் வந்த பிறகு படிப்பாளி இல்லை, அறிஞன் இல்லை, துறவி இல்லை, ஞானி இல்லை, தெய்வம் இல்லை. எப்போ அறிவு உணர்வு மிக்கப்படுது பாருங்கள். இப்போ உணர்வை கட்டுப்படுத்திட்டோம்னா அறிவு வளர்ந்துடும் கட்டாயம். இப்போ அவர் சொல்கிறார், தமம் என்பது என்ன என்றால் உணர்வுடன் இருக்கும் பொழுது எந்த காரியத்தையும் செய்யாமல் இருத்தல். பாகேந்திரிய நிக்கிரகம் அப்படிங்கிறார். பாகேந்திரிய நிக்கிரகம்ங்கிறது உணர்வின் அடிப்படையில் பேசாமல் செய்யாமல் இருத்தல். இதை எழுதிக்கங்க. ஐ வில் நாட் ஸ்பீக், ஐ வில் நாட் ஆக்ட் while I am emotional. நான் உணர்வு ரீதியாக இருக்கும் பொழுது, அது உங்களுக்கு தெரியுமில்லை, உங்களுக்கு கோபம் வர்றது உங்களுக்கு தெரியும், பொறாமை இருக்கிறது உங்களுக்கு தெரியும், காமம் இருப்பதும் தெரியும். உங்களுக்கு தெரியாமல் காமம் வர்றதில்லை. ஆனால் காமம் இருக்கிறது என்று தெரிந்த உடனே, பொறாமை இருக்குதுன்னு தெரிந்த உடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எதையும் செய்ய வேண்டாம். கோபமோ பயமோ பொறாமையோ காமமோ இருக்கும் பொழுது நாம் பேசுவதை தவிர்ப்போம், திட்டமிடுவதை தவிர்ப்போம், நடந்து கொள்வதை தவிர்ப்போம். மனம், செயல், வாக்கு, இந்த மூன்றையும் கொஞ்ச நேரம் டெம்பரரி சஸ்பெண்ட் பண்ணுவோம். இது ரொம்ப சுலபம் இல்லையா? அப்புறம் கோபப்படாமல் இருன்னு சொல்லலை, பயப்படாமல் இருன்னு சொல்லலை, பொறாமப்படுன்னு சொல்லலை. ஆனால் அந்த சமயத்தில் எதையும் செய்யாமல் இரு, பேசாமலும் திட்டமிடாமலும் இருக்கணும். திட்டமிடுறது தான் ரொம்ப ஆபத்து. கோபத்தில் திட்டமிட்டோம்னா கண்ணா பின்னான்னு போய்டும். ஆசையில் திட்டம் போட்டோம்னா மாட்டிக்குவோம். பொறாமையில் திட்டம் போட்டோம்னா செலவாளி ஆகிடுவோம். பொறாமை பிடிச்சவன் அந்த பொறாமையை போக்குறது என்ன ஒன்றா செய்வான். காசெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு காரணமே பொறாமை தான். பக்கத்து வீட்டுக்காரனுடைய பலத்தை பார்த்து பொறாமைப்பட்டு இவன் காப்பி அடிக்கிறான், நிகர் பண்ண பார்க்குறான். அவன் நிகருக்கு மேலே போகிறத பார்க்கும் பொழுது அவனை மட்டம் தட்டணும், இல்லைன்னா நான் உயரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மட்டத்தட்டை பார்ப்பாங்க. உயர்ந்த ஒரு குணம் இருக்கணும் பார்த்த உடனே தங்கிட்ட இல்லை, நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவனே அவனை பாராட்டுறாங்க, உடனே இவனை தாங்க முடியல, அவன் தான் ரொம்ப மோசமானவன், அவனை வந்து கேட்காதீங்க, அவன் சொல்கிறது பொய் அப்படின்னு ஏதாவது மட்டம் தட்ட பார்ப்பான். மட்டம் தட்டுறதுன்னா என்ன? அகங்காரத்துக்கு நிகர் இல்லாமல் குறைத்தல். இல்லைன்னா என்ன பண்ணோம், தன்னை உயர்த்தி பார்க்கணும். அவன் லெவலுக்கு இவன் வந்து டம்பம் அடிப்பான். இந்த பொறாமையெல்லாம் வளரும். இப்போ தமம் என்பது என்ன? உணர்வுடன் இருக்கும் பொழுது மனம், சொல், செயல் மூன்றையும் நிறுத்தி வைத்தல். இது தான் தமம். இப்படி செய்ய செய்ய மனம் என்ன ஆகும்னு பாருங்கள், சமமாயிடும். இனிமேல் அது கோபப்படுறதே நிறுத்திடும், பொறாமப்படுறதை நிறுத்திடும். ஆனால் உடனடியாக நடக்காது. தமத்தை கொண்டு கடைபிடிக்க சமம் தானாக வளர்ந்துடும். சமம் வந்த உடனே சொல்லாமல் கொள்ளாமல் தமம் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது, கோபப்படு, பொறாமப்படு, ஆசைப்படு. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த நேரத்தில் முடிவெடுக்காதே, செயல்படாதே அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த ஆசைக்கு அப்புறம் நீ கொஞ்சம் இப்போ நீ யோசனை பண்ணி பாருங்கள். ஆசை போன பிறகு நல்ல காலம் அது நான் வாங்காமல் இருந்துட்டேன் சொல்லுவாங்க இல்லையா? நிறைய பேர் சென்ட் 6 லட்சம் 8 லட்சம் சொல்கிறாங்க. ஆசை வந்துடும். அப்புறம் 2 நாள் கழித்து யோசனை பண்ணும்போது நல்ல காலம் நம்ம வாங்காமல் இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் போய்ட்டு இருந்தால் தண்டத்துக்கு போட்டிருப்போம். ஏன்னா அதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொன்று வந்திருக்கலாம். அந்த ஆசைங்கிறது நமக்கு என்ன பண்ணோம், நம்ம சிக்கலில் மாட்டி விடுறதை நம்ம பார்க்குறாங்க. உணர்வுகளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்குறதா சாட்சி பாவனை. மன உணர்வுகளையும் மன அறிவையும் நாம் பார்க்கின்றது தான் சாட்சி பாவம். இன்றைக்கி காலையில் முதல்ல சாட்சியை தான் பார்த்தோம் இல்லையா?
தன் உணர்வை தான் பார்க்கின்ற நிலை, தன் அறிவை தன் திட்டத்தை பார்க்கின்ற நிலை, இந்த நான் உற்று பார்க்கும் பொழுது நிச்சயம் அது அடங்கிடும். தனிமையில் ஒருத்தன் யாரும் இல்லாத இடத்துல கதவை சாத்திட்டு என்னென்னவோ சேட்டை பண்ணுறான். கண்ணாடி முன்னாடி நின்றுக்கு முகத்தெல்லாம் கோணல் மானலாம் பண்ணிகிட்ருக்கிறான் தனியாக இருக்கும்போது. அப்புறம் பார்த்தா ஜன்னல் திறந்துருக்குது, யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணுறாங்கன்னு உடனே எப்படி ஆகிடுவான்? அடங்கிடுவான் இல்லையா? உங்கள் மனசும் அப்படி தான். நீங்கள் அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்த உடனே அது சேட்டை அடைக்கிடும். நம்ம வேடிக்கை பார்க்கறது சாட்சி பாவனை விட்டுறதுனால தான் நாம் அதுவோடு மாறிடுறோம். இந்த உணர்வுகளை நாம் உற்று கவனிக்கணும். கவனிக்கும் பொழுதே போய்டும். அறிவு இருக்கும் பொழுது உணர்வு இருக்காது, உணர்வு இருந்தால் அறிவு இருக்காது. இதை கொண்டு வரதான் சமதமங்கள். சரி, இந்த ஒன்றாயிடுச்சுங்களா? சரி, இதை முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். அடுத்தது உபரமம். இது மீதி, இது ரெண்டு வந்ததுன்னா மீதெல்லாம் சுலபம். உபரமம் என்றால் என்ன? உபரமக கக. அதுக்கு பதில் சொல்கிறார், ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ அப்படின்னு சொல்கிறார். உபரமம் என்றால் என்ன? ஸ்வ தர்ம அனுஷ்டானம் ஏவ. ஏவன்னா மட்டுமே, ஸ்வனா தன்னுடைய, ஸ்வயம் ஸ்வ. தர்ம அனுஷ்டானம் தன் கடமைகளை செய்து கொண்டிருத்தல். அனுஷ்டானம்னா செய்து கொண்டிருத்தல். தன் கடமை தான் உண்டு, தன் வேலை உண்டு இருப்பது தான் உபரமம் அப்படின்னு ஒரு சொல்கிறார். உபரமம்னா ஒரு நல்ல ஒரு குணம், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது தான் உபரமம். இன்னொருத்தில் மூக்கு நீட்டுறது தான் பிரச்சனை. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கணும். தாய் தன் வேலை என்ன? குழந்தைய வளர்க்குறது. அவளுக்கு இப்போ பெற்றுருக்கிறா, 6 மாதம் ஆகுது குழந்தை, பால் கொடுக்கறது, அது தூங்க வைக்கிறது, இது தான் அவனுடைய வேலை. அது அவனுடைய ஸ்வதர்மம். போலீஸு அவனுடைய ஸ்வதர்மம். லஞ்சம் வாங்கிறது அவன் ஸ்வதர்மம் கிடையாது இல்லையா? டாக்டர் ஸ்வதர்மம் எந்நேரமானாலும் நோயாளிக்கு சிகிச்சை கொடுக்கணும். அவனை நம்பி வந்துட்டான்னா அந்த தொழிலுக்கு நீ வந்துடக்கூடாது. அப்போ டீச்சருக்கு டீச்சிங் தான் முக்கியமே தவிர அதில் பணம் பண்ணக்கூடாது. அறிவு கொடுக்கணும். பணம் பண்ணிவிட்டு அறிவு கொடுக்கணுன்றதான் கிடையாது. அதுவும் உடைய ஸ்வதர்மம். ஒரு பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ் தான் அவனுக்கு ஸ்வதர்மம். அவன் வேறு ஒரு வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. சிகிச்சை பண்ணுவேன், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்லாம், ஏதாவது தேவையில்லாத நான் பாட்டு பாடுவேன், யோகா பண்ண போகிறேன் அப்படின்னா உனக்கு பொழுதுபோக்கு இருக்குது. ஆனால் அதனுடைய ஸ்வதர்மம் இல்லை. அதை ஓரளவுக்கு குறைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் ஸ்வதர்மம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் இந்த ஞானம் கிடைக்குங்கிறாங்க அப்படின்னு இந்த தத்துவபோத ஆசிரியர் சொல்கிறார். உபரமம்னா என்னென்னா விட்டு தொலைத்தல்னு நான் சொல்லுவேன். சுலபமாக என்னது? விட்டு தொலைத்தல். எதெல்லாம் நீ பிடிச்சி வச்சிருக்கியா அதை விட்டு தொலை. விட்டு தொலைக்கிறதுன்னு என்ன? எதெல்லாம் விட மாட்டேன்? பல் தொலைக்கிறத விட வேணுமா? குளிக்கிறத விடணுமா? தூங்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, உன்னுடைய தொழிலை செய்கிறது, இதெல்லாம் செய்யலாம் இல்லையா? இதை தவிர மீதியெல்லாம் விட்டு தொலை. வீண் மம்புக்கு போகாமல் இருத்தல், தேவையில்லாதது மூக்க நுழைக்காமல் இருத்தல், இது தான் உபரமம். இது நல்ல குவாலிட்டி தானேங்க. உன்னுடைய கடமையிலேருந்து உனக்கு துன்பம் வந்துருக்குதா? பல் துளைக்கிறதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துருக்குதா? தூங்கிறதுலையோ சாப்பிட்றதுலையோ துணி துவைக்கிறதோ உன்னுடைய கடமைகள் எல்லாம் செய்கிறதில்ல, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்ததில்ல. இன்னொருத்தர் பல் துளைக்கிறத பேசும்போது தானே அவனுக்கு மாட்டுற. இன்னொருத்தர் துணியை துவைக்கும் போது தானே பிரச்சனை வருது. அதை துவைக்கும் போது தான் பிரச்சனை வருது. இன்னொன்று யார் துவைக்க சொன்னது? இப்படியா துவைப்பாங்க? உங்ககிட்ட கொடுத்தது இவ்வளோ போச்சு. ஒருவேளை நீ வந்து துவைக்கிற ஆள் டோபியாக இருந்ததுன்னா அது உன் சுதந்திரமா செய்யலாம். நீ இல்லாமல் இன்னொருத்தர் காரியத்தை நீ செய்தினா அவன் கட்டாயம் அவங்கள வந்து குறை சொல்லுவான். இன்னொருத்தர் காரியத்தில் நீங்கள் மூக்க நினைச்சா அவங்க யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. தயவுசெய்து அது நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது. தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கணும்.
ஸ்வதர்ம அனுஷ்டானையவை, இது வந்து உபரமம். அதனால விட்டு தொலைத்தல். எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை தருதோ அதை சால்வ் பண்ண பார்க்காதீங்க, விட்டு தொலைங்க. பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்குறோம், விட்டு தொலைக தான் பெஸ்ட்டு. நான் அதை கண்டுபிடிச்சேன். ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனைக்கு போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரோட போராடுறாங்களோ அவங்கள விட்டு தொலைக்கிறது நல்லது. விட்டு தொலைக்கிறதுனா அவங்கள சமாதானமாக போகிறது நல்லது. சாட்சிக்காரன் காலில் விழுதை விட சண்டைக்காரன் காலில் 10 சாட்சியை பிடிச்சி அவனை ஜெயிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகுதுங்க. ஒரு கோர்ட்டில் போய் நேரடியாக சண்டைக்காரங்கிட்ட போயிட்டு, பா நீ கேட்டது ஒரு அடி தானே கேட்குற, தாராளமாக எடுத்துகிட்டு போப்பா. அந்த ஒரு அடி நிலம் தானே ஒரு கிராஸாக வருது, அதுக்காக தான் கோர்ஸில் போயிட்டுருக்குது. நீ என்ன பண்ணுறான், அந்த ஒரு அடி நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்னு விட்டுட்டான்னு வைங்க, எவ்வளோ பெரிய நிம்மதி தெரியுங்களா? அவன் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட் ஆகிடுவான் தெரியுமா? சார் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், பாதியாக பிரிச்சுக்குவோம் சார், ஆனால் அரடி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? இத்தனை சாட்சி பிடிச்சிக்கிட்டு அந்த செயின் மேனை கூப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு லஞ்சம் கொடுத்து அவன் அளந்து கொண்டு ஒருத்தருக்கு நடந்ததுங்க. 6 மாதம் 7 மாதம் தூக்கமே இல்லை. அவர் தூங்க விடாமல் பண்ணுறது யார் தெரியுங்களா? அவங்க மனைவி. ஏங்க நீங்கள் ஏன் கேட்காமல் இருக்கிறீங்க? அவன் பக்கத்துக்காரன் உட்காந்து போட்டுட்ருக்கிறான், அவன் பைப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க, என்ன பண்ணுறான் போய் பாருங்கள் அப்படின்னு அவங்க ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்து காட்டுறாங்க. பார்த்தோம்னா இவனோட லேண்டில் அவன் வந்து பைப்பை பதிச்சிட்டு இருக்கிறான். நீங்கள் கேட்க மாட்டிங்களா? அவர் போய் கேட்குறாரு, ஏன் இடந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அளந்து பாருங்கங்கிறான். அவன் அளந்து காட்டுறான். இவர் சொல்கிறாரு ஏன் இடங்கிறாரு. தூக்கம் இல்லை, சாப்பாடு பிடிக்கல, என்கிட்ட வந்து கஷ்டம். எவ்வளோ தான் விபூதி கொடுக்கறது, எவ்வளோ தான் கனி கொடுக்கறது? நம்மளை மாற்றலாம், அவனை மாற்ற முடியுமா? எந்த கடவுளாலும் மாற்ற முடியல. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஒய்ஃபை சொல்கிறத கேட்டுட்டு இருந்தீங்கன்னா முடியாது, சம்மந்தமாக இல்லை. நீங்கள் விட்டு தொலைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் இது செயின் மேலே கொண்டு வந்துறதோ தாசில்தாரை பிடிக்கிறதோ என்னென்னோ முயற்சி பண்ணி பார்த்தாருங்க, அவன் விடுறதா இல்லை, காசு தான் செலவாகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் அவரையே கூப்பிட்டு உங்களுக்கு இந்த இடம் தானே வேணுங்க, நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு அடி உள்ளே வருது பைப்பு. அவர் என்ன சொன்னார், சார் நான் உங்கள் இடம் தெரிஞ்சு தான் நான் செய்கிறேன், எனக்கு வேறு வழியே இல்லைங்க, அந்த பைப் அங்கே போனால் தாங்க எனக்கு அந்த பைப்பை பதிச்சிடுறேன், நீங்கள் வந்து மேலே என்ன வேணால் பண்ணிக்கங்க, பைப்பு தானே உள்ளே வைக்கிறேன். இல்லைங்க பைப்பு எங்கள் இடத்துல வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு. சார் அந்த பைப்பை அங்கே வைக்க முடியாத பாறைகள்லாம் இருக்குது, அந்த வழியாக போயிட்டு எங்கள் வழியாக வந்துடுது, ஒரு 10 அடி தூரத்துக்கு மட்டும் அப்படி வந்து இப்படி போகுதுங்க, இவ்வளோ தான் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுது, மனைவியை சொல்லிட்டாரு அதை வந்து பைப்பை அந்த சைடு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டார், பொய் சொல்லிட்டார். அவங்க அடங்கிட்டாங்க. அவனை பைப்பை வச்சுட்டு போயிட்டான். அவன் தெய்வமாக கும்பிட்றான். வரும்போது போவதெல்லாம், சார் நல்லா இருக்கிறீங்களா, ஏன் சார் வாழை மரத்துக்கு தண்ணி விடாமல் இருக்கிறீங்க, நான் நீங்கள் போகலை, நான் தான் தண்ணி பாய்ச்சிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் வந்து வேலை செய்கிறான். விட்டு தொலைத்தல், இது பேர் உபரமம். நம்ம நிறைய சமயத்தில் விட்டு தொலைக்குங்கிற சிம்பிள் சொல்யூஷனை விட்டுட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். இப்போ எதிலெல்லாம் விட்டு தொலைக்கணும்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். மனைவியாக இருந்தால் கூட விட்டு தொலைக்கணும். எத்தனை காலம்தான் போராடுறது, திருப்திப்படுத்த முடியாமலும் திருத்த முடியாமல் இருக்கிறது என்ன பண்ணுறது, விட்டு தொலைக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுதான் உபரம. அது இவர் வந்து ஸ்வதர்ம அனுஷ்டானம் அப்படிங்கிறார். திதிக்ஷா அடுத்தது. திதிக்ஷா கஹ, திதிக்ஷா க அப்படிங்கிறார். இது என்ன ப்ளூரல். திதிக்ஷா என்றால் என்ன, அதற்கு பதில் சொல்கிறாரு, சீதோஷ்ண சுக துக்காதி சகிஷ்ணுத்துவம் அப்படிங்கிறார். சீதோஷ்ண சுக துக்காதி சகிஷ்ணுத்துவம், இது புக்கில் இருக்குது. சீத உஷ்ணம் அப்படின்னா, சீதம்னா சீதம், சீதம்னா குளிர்ச்சி, சீதளம், உஷ்ணம்னா வெப்பம். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சார், சுகம் துக்கம், இன்ப துன்பங்கள் முதலியவற்றை சகித்து கொள்ளுதல். இந்த புக்கில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. பிரியம் அப்பிரியம், ராகம் துவேஷம், சித்தி அசித்தி,
அதான் வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், மானம் அவமானம், இஷ்டம் அனிஷ்டம், பிரித்தது பிடிக்காதது, புண்ணியம் பாபம், சுபம் அசுபம் அப்படின்னு இந்த ரெட்டைகளை நிறைய சொல்கிறார். இந்த ரெட்டைகள்னு சொல்லக்கூடிய இந்த ரெட்டைகள் எல்லாம் பொறுத்து கொள்ளுங்கிறார். பகவானும் சொல்கிறார், இந்த சரீரம்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்கும். இந்த தோல் உடம்பத்தோடு தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்கும். வெயில் போனால் அது வெயில் படும், ஏசியில் இருந்தால் ஏசி படும், மழைனா மழை வரும், வைரஸ்னால் வைரஸ் படும், எல்லாம் படும். இது மேலே உரசிக்கும். இனி சகிச்சுக்கணுங்கிற இது வேறு வழியே கிடையாது. நம்ம தயானந்த சரஸ்வதி என்ன சொல்கிறாரு, சகிப்பு தன்மைன்னா என்னன்னா, எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை மாற்ற முயற்சி செய், எதையெல்லாம் மாற்ற முடியாதோ தயவுசெய்து முயற்சியே செய்யாதேங்கிற. மாற்றக்கூடியதை மாற்று, மாற்ற முடியாததை மாற்ற முயற்சி செய்வது முட்டாள்தனம். மாற்ற முடியாது எப்படி முடியும்? நாய்வால் எப்படி நிமித்த முடியும்? அப்போ மாற்ற முடியாது என்ன? நாய்வாலை முயற்சி நிமித்துவேங்கிறத நீ விடுறது, அது உன்னால் முடியாமல்ல, அதை மாற்றிக்கலாம் இல்லை. அப்போ நாய்வாலை நிமித்துவது என்பது முடியாது, அதை ஏற்றுக்கொள். அதை நிமித்துவேன்னு முயற்சி பண்ணுற பார், அதை விட்டுடு. அது மாற்ற முடியுமா இல்லையா சொல்லுங்கள். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? நான் சுகமாக இருக்கணும்னா சுற்றுச்சூழல் எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு மாற்றுறோம். உங்களால் மாற்றிக்க முடியும் இல்லையா? இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு இந்த வாகை மரம் வச்சா இந்த இடத்துல நல்லாயிருக்கும், எனக்கு இடம் இருக்குது, இந்த சைடு காற்றோட்டமாக இருக்குது, இந்த சைடில் ஒரு பந்தல் போட்டு நான் ஒரு சேர் போட்டு நான் உட்காந்துக்குவேன். இதெல்லாம் உங்களால் செய்ய முடியும், உங்களால் மாற்ற முடியும். ஆனால் மழை வராமல் மாற்ற முடியுமா? வெயில் வராமல் மாற்ற முடியுமா? பனி வராமல் மாற்ற முடியுமா? ஆனால் உன்னால் முடியும். எப்படி முடியும்? நிழல் வச்சுக்கலாம், காற்றுக்கு ஒரு அடைப்பு வச்சுக்கலாம், உங்களால் முடியும். ஆனால் ஒரு இடத்துல போய் உங்களால் மாற்ற முடியாததுக்கிட்ட இருந்து அதை நீங்கள் ஏற்று தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. திதிக்ஷா அப்படிங்கிறார். ஒரு துன்பம் தருகின்ற மனைவி எப்போ நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எது செய்தாலும் அது நன்மையை பார்க்காம இதில் ஒரு குறை சொல்கிறாங்க வைங்க, நீங்கள் பொறுத்துக்கலாமா போராடலாமா? ஏன்னா மனைவியை மாற்ற முடியாது. இன்னொரு மனைவி நீங்கள் செருப்பு மாற்றிக்கலாம், சட்டையை மாற்றிக்கலாம், பெல்ட்டை மாற்றிக்கலாம், மனைவியை மாற்ற முடியாது. அவங்கள தான் சொல்கிறாங்க. சுவாமிகிட்ட வராங்க, இவர் எங்கிட்ட சுவாமி இப்படி இருக்குதுன்னு. அவங்க போன பிறகு ஒய்ஃப் வராங்க, சாமி அவர் அப்படி இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? ஒரு கடையில் 7 ரூபான்ற பொருளை 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வராருங்க. அவர் நீங்கள் 7 ரூபா பொருளை 10 ரூபான்னு சார் சில்லற இல்லைண்ணா, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஒரு பொருள் அவங்க கொடுக்கும்போது 2 ரூபா குறைச்சிக்குவான், இதில் என்ன சார் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அவர் அப்படி அவர் செய்கிறாரு. அவர் 1 முழம் 7 ரூபான்னு சொன்னால் இவர் 10 ரூபா கொடுத்துட்டு வர்றார். அப்புறம் என்கிட்ட கேட்குறேன், ஏங்க 1 முழத்துக்கு 7 ரூபாய்க்கு 10 ரூபா கொடுக்குறேன்? சார் அவங்க வெயில் நின்று விற்றுட்ருக்குறாங்க சார் பூவு. அந்தம்மா அதை விற்று காசு எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி ஏதோ கஞ்சியோ கூழோ குடிப்பாங்க. பூ கட்டுறதுங்கிறது 1 முழம் பூ கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கூலி? அந்த பூ விலைக்கு நீங்கள் வாங்கினோம்னா அந்த கட்டுற விலை அதிகம். சில சமயம் தையல் கூலி தான் அதிகமாக இருக்குது துணியை விட. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? பூக்க நம்ம கொடுக்கல, அந்த கூலி தான் நான் கொடுத்தேன் சார். பூ ரொம்ப வாடக்கூடியது, அழியக்கூடியது தான். ஆனால் அவங்க வாடக்கூடாது இல்லை மனம், அதுக்காக 2 ரூபா நான் கொடுக்குறேன். சுமையை தூக்கிட்டு வரவங்ககிட்ட நான் எக்ஸ்ட்ரா நான் பேரம் கேட்குறதில்ல, செருப்பு தைக்கிறவங்ககிட்ட பேரம் கேட்குறதில்ல சார். 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். தலை சுமையாக வந்துட்டுருக்கிற சுண்டல் விற்கிறவங்க, கடலை விற்கிறவங்க, கருப்பட்டி விற்கிறவங்க கூட வராங்க. அவங்க ஏதோ உபரியாக அவங்க தோட்டத்தில் கிடைக்கிறது அவங்க விற்றுட்டு வராங்க. இன்றைக்கி முழுக்க விற்றுட்டு போனோம்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா கிடைக்கும்.
என்னால் அவங்க ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லைன்னு ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் சார் அப்படிங்கிறார். ஆனால் அதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். இவர் குணத்தையும் மாற்றிக்க மாட்டார், அவங்க குணமும் மாறாது. அவங்க குற்றமாக பார்க்குறாங்க, இனி இதை வந்து பெருமையாக பார்க்குறாரு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், உனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்கறதுனால உனக்கு என்ன கிடைக்குதுன்னா இன்பம் கிடைக்கிது. அப்போ உனக்கு இன்பம் கிடைக்கிறதுனால தானே இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற. அவங்க நீ 7 ரூபா கொடுத்தாங்க தப்பாக சொல்ல போகிறாங்க? சொல்ல மாட்டாங்க இல்லையா? நீ மனைவி கிட்ட திட்டு வாங்கிறத விட நீ ஒழுங்காக 7 ரூபான்னு 7 ரூபாய் கொடுத்துட்டு வா. அல்ப சுகத்துக்கு ஆசைப்படாது. உன்னை நல்லவன்னு பாராட்டுற கொடுக்குற இன்பங்கிற கிடைக்கிறது தான் நீ பண்ணுற. நீ வந்து ஒரு திருட்டு வேலை தான் பண்ணுற. காசு கொடுத்து இன்பத்தை வாங்குற, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்க பாராட்ட வாங்குற, அவங்க அது பிடிக்கலைங்கிறாங்க. இதை புரிஞ்சுக்குங்க. இது பேர் தாங்க திதிக்ஷா. தன்னுடைய குணத்தையும் தான் பொறுத்துக்கணும், மற்றவங்க குணத்தையும் பொறுத்துக்கணும். இயற்கையை பொறுத்துக்கிறது ரொம்ப சுலபம். கொடையை வச்சுக்கலாம், மழை வந்தாக்கா, வெயில் இருந்தால் நிழலில் நின்றுக்கலாம். ஆனால் இந்த உறவுகளோடு இருக்கும் பொழுது மட்டும் பொறுமை தான் நமக்கு வேணும், திதிக்ஷா. ஏன்னா அவங்கள மாற்ற முடியாது, உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியும். உலகத்தில் ஏதாவது மாற்ற முடியும்னா உன்னை நீ மாற்றிக்கிறது தான். வேறு உலகத்தில் எதையும் உன்னால் மாற்ற முடியாது. இந்த ரோட்டில் குழியெல்லாம் நீ மாற்ற முடியாது. மழை வந்தால் சகதி வரதை மாற்ற முடியாது. ரோட்டில் குப்பை போடுறவனை மாற்ற முடியாது. எச்சில் துப்புறவனை மாற்ற முடியாது. ஆனால் நீ என்ன பண்ணணும்? சகித்து கொள்ள முடியும் இல்லையா? இந்த சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சகிப்புத்தன்மை உன்னிடமும் ஆரம்பிக்கணும். உன்னையும் நீ சகிச்சுக்கணும். உன்னுடைய உடம்பில் வர துன்பங்களையும் கஷ்டங்களையும் கூட நீ சகித்து கொள்ளத்தான் வேணும். பல்லு உனக்கு துன்பம் தரும், தலைவலி துன்பம் தரும், அதை நீ சகித்துக்கொள். முடிந்தால் மாத்திரை போட்டு மாற்றிக்கொள், முடியலன்னா சகித்துக்கொள். அப்புறம் ஸ்ரத்தா. ஸ்ரத்தா என்பது என்னன்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ரத்தா, அதுக்கப்புறம் சமாதானம். இதோட 6 முடியுது. ஸ்ரத்தை என்பது நன்னம்பிக்கை அப்படின்னு பேர் வைக்கலாம். மூட நம்பிக்கைங்கிறது தப்பு. ஸ்ரத்தாங்கிறது நன்னம்பிக்கை, ஏ குட் ஃபெய்த், ட்ரஸ்ட். எதன் மீது அது கொஞ்சம் நம்பிக்கை வைத்தல், ஸ்ரத்தா. இந்த இடத்துல வேதாந்தத்தில் என்ன ஸ்ரத்தா அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொல்கிறாரு, குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசக ஸ்ரத்தா. குரு வேதாந்தம் இரண்டின் மீதும், குரு வேதாந்த வாக்கியம், குரு வாக்கியம் வேதாந்த வாக்கியம், 2 வாக்கியம் இருக்குது. குருவோட வாக்கியம் இருக்கிறது, வேதாந்த வாக்கியம். அவற்றின் மீது விசுவாசம், நம்பிக்கை வைத்தல். இந்த இடத்துல ஸ்ரத்தாக அதான் அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறாங்க? இந்த வேதாந்தம் சில உண்மைகளை சொல்லுது. அந்த உண்மைகள் உன் அனுபவத்துக்கு நேர்மாறாக இருக்குது. உன்னுடைய அனுபவத்துக்கு நேர்மாறாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்? நீங்கள் கடவுளுங்கிறேன், நீங்கள் நிகரற்றவர்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்? நீங்கள் நிகரற்றவர். நிகரற்றவர்னா 2வது இல்லாதவங்க. நீங்கள் அத்வைதம்ங்கிறேன். நீங்கள் நிகர தேடிட்டு இருக்கிறீங்க, நிகர அழிக்க பார்க்குறீங்க, நிகர வெறுக்கிறீங்க. நீங்கள் நிகரே இல்லைன்ற நான். வேதாந்தம் சொல்லுது நீ நிகரற்ற ஏகமாகிய ஒன்றேயான பரம்பொருள்னு சொல்கிறோம். ஆனால் உன் அனுபவம் என்ன சொல்லுது? எனக்கு நிகராக எத்தனை பேர் இருக்கிறாங்க. என் கூட இருந்தவன் தான் இப்போ நீங்கள் மேலே வந்துட்டான். என் கூட தான் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க வேதாந்தம், அவன் ஞானி ஆகிட்டா, நான் இன்னும் முடியல. எங்கே போனாலும் இந்த நிகர் போராட்டம் இருக்குது. ஆனால் வேதாந்தம் சொல்லுது நீ ஒன்று, நிகரற்றவன் சொல்லுது. நிகரற்றவனுக்கு ஆனந்தத்துக்கு குறைச்சல் இருக்குதா? அவனுக்கு ஆனந்தமே அவனாக இருக்கிறான். ஆனால் நிகர் தேடுறவன், நிகர் அழிக்க பார்க்குறவன், நிகர் ஆக பார்க்குறவன் எப்பவும் கஷ்டத்தில் இருந்துகிட்டே இருக்கிறான், துன்பம். இப்போ சொல்கிறோம் ஸ்ரத்தைங்கிறது என்னென்னா, இந்த வேதாந்தமும் குருவும் நீ நிகரற்ற பரம்பொருள்னு சொல்லுது. ஆனால் உன்னுடைய அனுபவம், எனக்கு போட்டியாக ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, நான் எங்கே அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று கூட இல்லையேங்கிறோம்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குரு மீதும் வேதாந்த மீதும் நம்பிக்கை வைக்கணும். அனுபவத்து மீது நம்பிக்கை வச்சிங்கன்னா இந்த ஞானமே கிடைக்காது. என்னவோ சொல்கிறார், என்னை நிகரற்றவன்கிறாரு, கடவுளுங்கிறாரு, அளவற்ற ஆனந்தங்கிறாரு, போட்டியில் உனக்கு போட்டியே இல்லாதவங்கிறாரு, நீ ஆண்டவன்கிறாரு. அது எப்படி எப்படி சுவாமி இது சாத்தியம் அப்படின்னு ஓரளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை வச்சு கேள். எது வரைக்கும் கேட்பேன்? எது வரைக்கும் உங்களுக்கு ஸ்ரத்தை வேணும்? நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும். அவர் கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடைசியாக வெரி குட் சாமி, நான் உண்மையிலே நிகரற்றவன் தான். அப்போ நீங்கள் எனக்கு நிகரா? நீங்கள் நானும் ஒன்று, இங்கே ரெண்டு இல்லை. நானும் நீ நிகர் அப்படிங்கிற நிலை, சுவாமிக்கு நிகராக நீங்கள் வரணும். அந்த நிகரற்ற தன்மையை அனுபவிக்கும் வரை குருவின் மீதும் சாஸ்திரத்தின் மீதும் ஸ்ரத்த வைக்கணும். அந்த ஸ்ரத்தை ஏன் எனக்கு வேதாந்தம் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வேதாந்தம் உனக்கு கற்றுக் கொடுக்காது. குரு மட்டும் போதும், வேதாந்தம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. இப்போ குரு இருப்பார், அவர் வேதாந்தம் தவிர வேறெல்லாம் சொல்லி தருவார். குருவும் வேணும், வேதாந்தம் வேணும். ஏன்னா வேதாந்தம் சொல்லுகின்ற கருத்து உனக்கு உடனடியாக புரியாது. அது புரியும் வரை குருவினுடைய துணை வேணும். குரு கிட்ட ஒரு டெக்னிக் இருக்குது. வேதத்தினுடைய சொற்களை அவர் கையாள்கிறார். இங்கேயே தீக்ஷாங்கிற வார்த்தையை அவர் கையாளுறார், அது வித்தியாசமாக இருக்குது. உபரமுங்கிற வார்த்தையை அவர் கையாளுறாரு, வித்தியாசமாக இருக்குது. சமதமங்கிற வார்த்தை புலனடக்கம் மன அடக்கம்னு நமக்கு புரியுது, ஆனால் அவர் கையாளுற விதத்தில் நமக்கு விளங்குது. அந்த விளங்குதல்ங்கிறத குரு தருகிறார். அந்த விளக்கத்திற்கு பொருளை வேதம் தருகிறது. ரெண்டும் இருந்தால்தான் இந்த விளக்கம் ஏற்படும். விளக்கம்னா வெளிச்சம், விளக்கு தானே வெளிச்சம் கொடுக்குது. அப்போ விளக்கம் உள்ளே வரணும்னு சொன்னால் அந்த விளக்கம் வரும் வரை நாம் ஸ்ரத்தை வைக்கணும். அதெல்லாம் நம்ப மாட்டேன், நான் எப்படி கடவுளாக முடியும்? தாராளமாக இருந்துட்டு போ. எத்தனை கோடி பிறவி பிறந்து இன்னொரு 10 கோடி பிறவி பிரிஞ்சிட்டு போ. குருவுக்கோ சாஸ்திரத்துக்கோ எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் நீ குருவையும் சாஸ்திரத்தை நம்பலைன்னா அதை விட நஷ்டம் உலகத்தில் எதுவும் இல்லை. அதை விட பெரிய நஷ்டம், மகதி நஷ்டம் எதுவுமே இல்லை. ஆனால் ஸ்ரத்தை வச்சிட்டோன்னு சொன்னாங்க, அதை விட லாபம் எதுவுமே இல்லை. குரு மேலே வச்சுருக்கிற ஸ்ரத்தையும் குரு சாஸ்திரத்து மேலே இருக்கிற ஸ்ரத்தையும் வச்சிட்டோம்னா கிடைக்கிற லாபத்துக்கு அளவே இல்லை, நிகரில்லாத நிலை. ஆனால் நீ ஸ்ரத்தை மட்டும் வைக்க மாட்டேன்னு சொன்னார், அதை விட நஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ ஸ்ரத்தைங்கிறது தான் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஸ்ரத்தை உடையவன் கட்டாயம் ஞானத்தை அடைந்து விடுகிறான். ஸ்ரத்தை இல்லாதவன் எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் அவன் அடைவதில்லை என்று சொல்கிறார். அப்போ ஸ்ரத்தை இல்லாமல் இல்லை சார், நான் தான் டெய்லி கிளாஸுக்கு போகிறேனே அப்படின்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ளே அகங்காரம் இருக்கும். அது எப்பொழுதுமே நிகர் பண்ணும். இவர் குரு சொன்னார், சின்மயானந்தத்தில் வேறு மாதிரி சொன்னாங்களே, அந்த ஆசிரமத்தில் வேறு மாதிரி டீச் பண்ணாங்களே, இன்னொரு யோகா டீச்சர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, டெக்ஸ்ட் புக்கில் இந்த மாதிரி தானே சொல்லியிருக்கிறாங்க, இவர் எழுதின புக்கை தவிர இன்னொரு புக்கை நான் படித்து பார்த்தா அதில் வேறு விளக்கம் சொல்கிறாங்களே, அப்படியெல்லாம் நிகர் தேடும். அப்போ ஸ்ரத்தை இல்லை. குரு சொல்கிறதுனுடைய நம்பிக்கை இல்லாமல் தன்னுடைய அறிவின் மீதும் ஒரு நம்பிக்கை வைக்கிறான். நாமளும் கொஞ்சம் விசாரித்து பார்ப்போம், 4 இடத்துல கேட்டு பார்ப்போம் அப்படின்னும்போது ஸ்ரத்தை குறைஞ்சி போயிடுது. அப்போது நீ இவர் மேலே நம்பிக்கை வைக்கல, அந்த குரு மேலே நம்பிக்கை வைக்கல. அவர்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் தான் நீ இங்கே வந்திருக்கிறோம். அப்புறம் இங்கே இருக்கிறத மறுபடியும் அங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. நான் குருவை தேடுறது தப்புன்னு சொல்லலை. வேதாந்த குரு, அது எப்படிப்பட்ட குரு? வேதாந்த குரு, ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அவர்கிட்ட வந்த பிறகு ஒப்படைச்சிருத்தான். இந்த ஸ்ரத்தாங்கிறது என்னென்ன, எந்த அளவுக்கு நீங்கள் கண்ணை நம்புறீங்க, கண்ணை சந்தேகப்படுறீங்களா? இது கருப்புங்கிறத நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? உங்கள் கண்ணை நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கீங்களா? உங்கள் நாக்கை சந்தேகப்பட்டிருக்கீங்களா? விடு, நான் தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு இதை பார்க்குறீங்கல்ல. மற்றவங்க சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய நாக்கை, உங்களுடைய கண்ணை, உங்களுடைய அறிவை எவ்வளோ நம்புறீங்களோ அதே போல் குருவை நம்பு. அதே போல் இந்த சாஸ்திரம் சொல்வது துளியும் சந்தேகப்படாதே.
அது உன்னை கொண்டு போய் நிகரற்ற நிலைக்கு வைக்குது. அதை சந்தேகப்பட்டு உனக்கு என்ன லாபம்? அதை தான் அவர் சொல்கிறாரு, ஸ்ரத்தா குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசக. அவர் மீட்டெடுப்பார், அவர் மீண்டு விட்டார், அவர் தப்பிச்சுக்கிட்டார், அவர் விடுதலை பெற்று விட்டார், எனக்கும் விடுதலையை வாங்கி கொடுப்பார், அவரால் முடியும் அப்படின்னு நம்பணும். அடுத்து கடைசியாக 6வது சமாதானம். சமாதானம் கிம் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சித்த ஏகாக்கிரதா அப்படின்னு சொல்கிறார். சித்த ஏகாக்கிரதா மன ஒருமைப்பாடு. சமந்தானம் என்ன பண்ணிச்சு? மன சஞ்சலத்தை அடக்குச்சு. 2 பலவீனம் சொன்னேன், மன தூய்மை, மன ஒடுக்கம். மன தூய்மையை அது கொடுத்துடுச்சு, ஆனால் இது மன ஒடுக்கத்தை கொடுக்குது. மன ஒருமைப்பாடு. இந்த மனம் எப்பொழுதுமே சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும். பகவான்கிட்ட கேட்குறான், இந்த காற்றை கூட நம்ம பிடிச்சிடலாம் போல் இருக்குது, இந்த மனசை பிடிக்க வேண்டியலையே கிருஷ்ணா பரந்தாமா, இந்த மனசை எப்படி நம்ம பிடிச்சி வைக்கிறது அப்படின்னு அவன் கேட்குறான். பகவான் உடனே சொல்கிறார், உண்மைதான், ரொம்ப கஷ்டம், மனசை பிடிக்கிறது பரந்தாம அர்ஜுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வைராக்கியத்தாலும் அபியாசத்தாலும் முடியுங்கிறார். என்ன சொல்கிறாரு? வைராக்கியத்தாலும் அபியாசத்தாலும் முடியும். அபியாசேன வைராக்கியன சாத்தியம் என்று சொல்கிறார். அப்போது சமாதானம்ங்கிறது என்ன என்றால் மன ஒருமுகப்பாடு. இந்த ஒருமுகப்பாடுக்கு என்ன பயிற்சி அப்படின்னா ஜப தியானம். ஜபத்தை தியானம் செய்வதனால இந்த ஒருமைப்பாடு கிடைக்கும். நம்ம பயிற்சியில் ஜப தியானம் வச்சுருக்கோம். சில யோகா டீச்சர்ஸ் எல்லாம் ஜபம் சொல்லித்தராங்க, கூட்டாக உட்காந்து சொல்லுவாங்க, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்படியே ஒரே ராகத்தில் எல்லாரும் சொல்லும் பொழுது அந்த அரங்கமே அந்த சப்த முழக்கத்தில் இருக்கும். நீங்கள் ஒரு ஓய்வு எடுத்தால் கூட அவங்க பிடிச்சிடுவாங்க. யாராவது ஒருத்தர் நடுவில் ஓய்வு எடுத்தாலும் வரும். உங்கள் மனம் வேறு எதையும் நினைக்காது, அந்த ஓம் நம சிவாயிலே இருக்கும். எங்கேயாவது மனம் வெளியே போச்சுன்னா டக்குன்னு தெரியும். நீங்கள் மனம் எப்போவும் வெளியே போயிட்டே இருந்தீங்க, வெளியே போனதே தெரியாது. இந்த மனத்தை தொடர்ந்து நீங்கள் கவனிங்களேன். ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம ஆரம்பிப்போம். மெதுவடை சொல்லுங்கள், அது தொடர்பாக ஒன்று சொல்லுங்கள். சாம்பார், கருவேப்பிலை, பக்கோடா, நீங்கள் சொல்லுமா. காஃபி, காஃபின்னு என்னம்மா? என்னம்மா காஃபிக்கு அப்புறம்? காஃபின்னா அது தொடர்பாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். காஃபின்னு என்னென்ன வருது? பால் எண்ணெய் வருது. பால் என்னொன்னே ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜு என்னொன்னே கரண்ட்டு. இப்போ மெதுவடையிலேருந்து கரண்ட்டு வந்துடுச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 செகண்டு, 1 செகண்டு, 2 செகண்ட், 5 செகண்டில் எத்தனை தாட்டு? 5 செகண்டில் 5 ஷாட்டு. இப்போ 10 செகண்டில் 10 ஷாட், 10 தாட்ஸ், எண்ணங்கள். இந்த எண்ணம் ஒரே மாதிரியாக இருக்குது. ஒன்றுத்துலேருந்து ஒன்று எப்படி ஜம்ப் ஆகுது பாருங்கள், மைல் கணக்கில் ஜம்ப் ஆகுது. ஒரு சமயத்தில் காஃபிலேருந்து மைசூர் கூட போயிடும். அங்கே குடித்த காஃபி மாதிரி இல்லை, அங்கே குடித்த காஃபி மாதிரி குடிக்கவே முடியாது. அந்த ஒரு காஃபி மறக்கவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு மோசம். இப்படி மனம் தொடர்பு இல்லாமல் போகுது இல்லையா? இது பேர் சஞ்சலம்னு பேர். இது பேர் சாஞ்சல்யம், சஞ்சலம். ஆனால் ஜபத்தில் ஓம் நம சிவாயன்னு ஒரு எண்ணம்,
அடுத்த எண்ணம் ஓம் நம சிவாய தான். அடுத்த எண்ணம் ஓம் நம சிவாய தான். அப்போ மனதை ஒரே பொருளை வைக்கிறதுக்கு, நீண்ட நேரம் வைக்கிறதுக்கு நல்ல பயிற்சி ஜபத்தியானம். பகவான் சொல்கிறாரு, நான் தியானத்தில் ஜபத்தியானமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். எத்தனையோ தியானம் பண்ணுறாங்க. அர்ஜுனா இந்த விபூதி யாகத்தில் சொல்கிறார், நான் மாதங்களில் நான் மார்கழி, மலர்களே மல்லிகை என்றார். அதுபோல் தியானத்திலே நான் ஜபத்தியானமாக இருக்கிறேன். ஜபத்தியானத்தில் தான் ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணம் மாறாமல் ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் மாறினா கூட மற்றவங்க மாற்ற விட மாட்டாங்க. அவங்க எல்லாம் கூட்டமாக பண்ணும் பொழுது அந்த லயம் அதில் போயிடுறத பார்க்குறோம். அந்த சப்தமே மௌனமாயிடும். சப்தமே மௌனமாயிடும். மௌனம்னா என்ன? மனம் எண்ணுவதை நீக்குதல். மௌனம் மனது சம்பந்தப்பட்டது. மௌனம்னா என்ன? மனம் அலைப்பாயாமல் பேர் மௌனம்னு பேர். மௌனி, முனி, முனிவன் என்றால் மனம் அலைப்பாயாமல் இருக்குது. இப்போ எல்லாரும் நம சிவாய சொல்கிறாங்க, சப்தங்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான் இதுதான் மௌனங்கிறான். எப்படிங்க சப்தம் மௌனமாகும்? மனம் அலைப்பாயாமல் நின்னா அது பேர் மௌனம். இந்த சமாதானங்கிறது மனம் மௌனி ஆகுதல், மனம் ஒன்றையே நினைத்தல். இந்த பயிற்சி இல்லைன்னு வைங்களேன். காலையில் நம்ம விவேகத்தை பற்றி பேசணும் இல்லையா? சத்து அசத்து துச்சம். அப்போ அசத்துங்கிறது எப்படி கண்டுபிடிச்சோம்? அனுபவம். தற்காலே சத்தியம். சத்து என்பது முக்காலத்தில் இருப்பது. அசத்து முக்காலத்தில் இல்லாததில்லை, நிகழ்காலத்தில் மட்டும் இருப்பது, அனுபவத்திற்கு மட்டும் இருப்பது, மாறிக்கொண்டே இருப்பது. சத்தியமோ 3 காலத்தும் இருப்பது, மாறாதது, அழியாதது. அப்போ என்னிடமே நித்தியம் என்று சொல்லக்கூடிய அழியாத வஸ்தும் இருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கின்ற அனுபவம் என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது. அனுபவமும் நானும், அனுபவமும் நானும். நான் அழியாதவன், அனுபவங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. அனுபவங்கள் எல்லாம் என்னை சார்ந்திருக்கிறது, நான் அனுபவத்தை சார்ந்து இல்லை. நான் எப்பொழுது அனுபவத்தை சார்ந்திருக்கிறேனோ அது என்னுடைய சம்சாரம், பந்தம். எப்பொழுது நான் அனுபவம் என்னை சார்ந்திருக்குன்னு நான் அறிந்து கொண்டேனோ அது முக்தி அப்படின்னு நம்ம அங்கேயே கிளாஸை முடிச்சிட்டோம். இப்போ அந்த விவேகம் எவ்வளோ நேரம் உங்களால் நின்று இருக்க முடிஞ்சுது? ஒரே டாப்பிக்கில் எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் நம்ம பேசணும். மனம் அலைபாயாமல் தொடர்ச்சியாக, இது பேர் சஜாதிய விருத்தி, ஒரே ஜாதியில் இருக்கின்ற எண்ணங்கள். இப்போ நம்ம பேசணுமில்ல, மது அடையிலேருந்து மைசூர் வரைக்கும், அது விஜாதிய விருத்தி. ஜபத்தியானத்தில் சஜாதிய விருத்தி நீண்ட நேரம் இருக்கும். இன்றைக்கி ட்ரெயின் பண்ணி பாருங்கள். ஓம் நம சிவாய 10 தடவை உங்களால் வேறு எண்ணம் வராமல் சொல்ல முடியுமான்னு? முதல்ல 5 தடவை சொல்ல பாருங்கள். உத்து கவனிச்சுட்டே இருக்கணும். ஓம் நம சிவாய அப்படின்னா என்ன அர்த்தம்? எனது இல்லை இறைவனது, எனது இல்லை இறைவன், அதான் ஓம் நம சிவாய. ஓமை விட்டுருங்க. நமனா எனது இல்லை, ந ம நாட் மைன், மன்னா நான், நன்னா இல்லை, நாட் மைன். பின்ன யாருது? சிவாய, இட் இஸ் ஈஸ்வரன். எதெல்லாம் நீ நானுன்னு சொல்கிறியோ உடனடியாக என்ன சொல்லணும்? நம சிவாய. எனதில்லை ஈஸ்வரன். இந்த உடம்பு எனதில்லை ஈஸ்வரன், இந்த அறிவு எனதில்லை ஈஸ்வரன், இந்த உலகம் எனதில்லை, இந்த வீடு, என் மனைவி, என் சுகம் எதுவும் எனதில்லை ஈஸ்வரன் அப்படிங்கிற நினைப்பு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சப்தம் மட்டும் நம சிவாயன்னு சொல்லட்டும். இப்போ மனதில் என்ன போகணும்? எனதில்லை இறைவா உனது. வாயில் என்ன சொல்லியிருக்கணும்? நம சிவாய். இப்போ நம சிவாயன்னு போய்கிட்டே இருக்கும் பொழுது எண்ணங்கள் எப்பொழுது இருக்கணும்? எனதில்லை உனதுன்னு போயிட்டு இருந்ததுன்னா இது தான் தியானம், ஜபத்தியானம். இது பேர் சவிகல்ப சமாதி. அதில் சவிகல்பம் வந்துடும், சமாதியிலையும் இருப்போம். விகல்பம் இருக்கும், சப்தம் இருக்குது, நான் இருக்கிற எல்லாருக்கும். ஆனால் சமாதி, சமாஹித புத்தி, சமமான புத்தி. சமாஹித புத்தினா சமமான புத்தி, ஒரு நிலைப்பட்ட அறிவு அப்படின்னு அர்த்தம். இது பேர் தான் சமாதானம்.
இந்த வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த காலேஜாக இருந்தாலும் எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த சமதமாதி ஷட்கம் மட்டும் வந்துருச்சுன்னா அவன் டாக்டர் ஆகிறதோ இன்ஜினியர் ஆகிறதோ ரெண்டாவது, ஆனால் நல்ல மனிதனாக ஆனந்தமாக வாடுவது ரொம்ப உறுதிங்க. படித்தோம் பட்டம் வாங்கியும் கூட மனம் கஷ்டப்பட்டு துன்பப்படுறதுக்கெல்லாம் காரணமே இந்த சமதமாதி ஷட்கம் இல்லாதனால தான். சரி, இப்போ லஞ்சுக்கு நம்ம போயிட்டு ஆஃப்டர்நூன் எத்தனை மணிக்கு சந்திக்கலாம்? 2 மணிக்கு சந்திக்கலாமா? ஏன்னா கேம்ப்புன்னு வந்துட்டோம்னா நமக்கு எப்போ இது தான்